ப்ரோ இப்பதான் நான் இது பார்த்துட்டு வந்தேங்க. ரமேஷ் இது லைலா மணியோட 10 மினிட்ஸ் வீடியோ பார்த்தேன். சேப்பாக்குல பேசுனது. மனுஷன் இறங்கி பொறந்து விட்டுருக்காருயா, வச்சு செஞ்சு விட்டுருக்காருயா. நமக்கு ஆக்சுவலா இங்க வந்து போஸ்ட் எனக்கு வந்து 2 நிமிஷம் தான் போஸ்ட் ஆயிருக்கு. ஆனா இதுல யூடியூப்ல வந்து டிவிக்கு ஆர்மின்னு ஒரு பேஜ் இருக்கு. அவன் எல்லா வீடியோ ஃபுல் வீடியோ போடுறான். நான் டெய்லி போய் பாரு. இவரு ரமேஷ் கூட பொழக்கிறாரு டைரக்டா துணை முதலமைச்சர் இல்ல அடிக்கிறாங்க. குமரி உங்ககிட்ட சொல்லணும் குமரி, இந்த ப்ளூ டிக் வச்சிருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே ஃபுல் வீடியோ போட சொல்லணும் குமரி. நமக்கு தான் அந்த ஆப்ஷன் வர மாட்டேங்குது, 2 நிமிஷம் தான் போட முடியும். சேப்பாக்கு வீடியோ போய் பாரு, வச்சு செஞ்சு விட்டுருங்க மனுஷன் உண்மையிலேயே. பார்த்தா ராஜ்மோகன்லாம் கிளி கிளி கிழிச்சிருப்பாரு. சேப்பாக்கத்தில் சேக்கு வர கால்கள் ஏன் வந்து இங்க வரல, வேங்க வயலுக்கு ஏன் போல, பறந்ததுக்கு ஏன் போலன்னு கிழிச்சதானே சொல்ற. வச்சு செஞ்சு விட்டுருக்கேன் மனுஷன்ப்பா. டிவிக்கு அந்த ஆர்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருக்க, வீடியோ உடனே வந்துடும் எனக்கு. இப்படி இல்ல, இப்படி சேனல் நான் இன்னைக்குதான் பார்த்தேன், எனக்கு தெரியாது அப்படி ஒரு சேனல் இருக்குது. இன்னைக்குதான் உள்ள போய் பார்த்தேன். ஓகே. ஆனா சேப்பாக்கம் வீடியோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளியர் இல்லாத வீடியோ தான் அனுப்புனாங்க, சும்மா ஒரு நார்மல் மொபைல் எடுத்த மாதிரி. அப்புறம் அடுத்த நாள் செம்ம கிளியர் வீடியோ வந்துச்சு, பக்கம் வந்துச்சு. குழந்துட்டாங்க இவரு. அதுலதான் ராஜ்மோகன் வந்து இதெல்லாம் சொன்னது, இந்த கல்வி கடன் முடித்து வைக்கப்படும். இல்ல அது பார்த்தேன். ராஜ்மோகனோட வீடியோ வந்து எனக்கு ஃபுல்லா அவைலபிள் இருந்தது குமரி. ஆனா எனக்கு வந்து லைலா மணி இது 2 நிமிஷத்துக்கு மேல வரல வீடியோ, எங்கேயுமே வரல. அந்த 10 நிமிஷம் நான் பார்க்கலாம், 10 நிமிஷம் பேசியிருக்காப்ல. ஆனா அவரு அடுத்து கன்னியாகுமரியில இருக்கு லைலா மணியோட பேச்சு. டைம் லைன் பார்த்தேன், 10 நிமிஷமோ 11 நிமிஷமோ தான் வந்தது. ஆனா ரொம்ப நேரம் பேசுற மாதிரி இருந்தது எனக்கு. கிட்டத்தட்ட அவனே ஒரு 1/2 மணி நேரம் பேசுற மாதிரி இருந்தது அவரு. இப்படி போச்சுனாலே கிரவுண்ட் மாறையா, பயங்கரமா மாறையா. வேற கட்சியில இந்த அளவுக்கு பேசுறதுக்கு யார் மச்சான் இருக்கா சொல்லு பாக்கலாம். கரெக்டா பேசுறது, பாயிண்ட் எடுத்து பேசுறது. நமக்கு இவ்வளவு பெரிய ஸ்ட்ரென்த் இருக்குத நானே 2 நாள் தான் ரியலைஸ் பண்றேன். எங்க ஸ்டேஜ் போட்டால 3 பேர் பொழக்கிறாங்க, ராஜ்மோகன், ரமேஷ், இவரு லைலா மணி. ஆமா, அவங்களும் ஹெசிடேட் பண்ணாம எல்லா இடத்துலயும் கலந்துக்கிறாங்க. அதான் பெரிய விஷயங்க. மேடைக்கு பேசுறாங்க. அதை விட வடச்சென்னையில ஒரு ஆள் ஒருத்தவங்க போட்டாங்க, ஈசிஆர்ல ஒரு அக்கா பேசினாங்க, ஒரு கொஞ்சம் வயசானவங்க தான். அந்த ஸ்பீச்ல பாத்தியா இல்லையா, குழந்தை கட்டுறாங்க. யாரு? தேவிக்கு அவங்கதான் திருவற்றூர்ல பேசுனாங்க, வடசென்னை. அவங்களாம் பொழந்து எடுத்துட்டாங்க. கூட சீக்கிரத்துல இவங்க ராஜலட்சுமி, வடசென்னை ராஜலட்சுமி இருக்காங்களா, அவங்களும் பேசுவாங்க. இறக்கி விட்டுருவாங்க அவ்வளவுதான். வருவாங்க, ஒவ்வொருத்தரா வருவாங்க. இல்லையா, ஒரு நாள் நம்ம ஸ்பேஸ் வந்து என்ன தெரியுமா சொன்னாங்க, தம்பி எனக்கு ரொம்ப பேசலாம் தெரியாது தம்பி அப்படின்னாங்க. வந்து 10 நிமிஷம் பேசிட்டு போயிட்டு ஒரு வாரத்துல மச்சான் இப்ப யூடியூப்ல பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. நான் போடுறேன், அக்கா இல்ல நீங்க ஸ்பேஸ்ல வந்து பேச தெரியாது தம்பின்னு சொல்லிட்டு இந்த போல பொழக்குறீங்க. தம்பி ஸ்பேஸ்ல வந்து பேசணும்தான்ப்பா எனக்கு தைரியமா வந்துச்சு, அதான் கூப்பிட்டாங்க, நானும் போய் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருவேன்டப்பா அப்படின்னு. கேஷ்ல டீ சாப்பிட போன மாதிரி சொல்றீங்களா? நம்மளால நிறைய பேர் growth எல்லாம் சந்தோஷம் தான். கண்டிப்பா நம்மளால நல்லபடியா எல்லாம் growth ஆனா சந்தோஷம் தான்டா. நல்லதே வைப் செட்டு போட்டுருக்கா யாரா இருந்தாலும். அதுல நம்ம ஒரு ஆளா இருப்போம்டா குமரி, அவ்வளவுதான்டா. கண்டிப்பா நம்ம அபிஷியலா கட்சிக்கு போகலாம், எதுக்கும் போகலாம், நம்ம இங்கிருந்து வளர்ச்சி உருவாக்கிடுவோம் பசங்க. மதுரை கோபுரம் வச்சிருக்கியா? நான் கூட என்னடா அது ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரத்தை வச்சிருக்காப்லன்னு பார்த்தேன். போகும்போது ஸ்ரீவில்லிபுத்தூர் மாதிரியே இருக்குது. விட்டா இவனுங்க மதுரை கூட ஸ்ரீவில்லிபுத்தூர் கூட மதுரை மாவட்டம் சொல்லுவாங்க மச்சான். ஆமாண்டா, எங்க பங்காளி மாவட்டம் தான் அது. டேய் நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா, பேசாத தமிழ்நாடு ஃபுல்லா மதுரைன்னு சொல்லிட்டு போயிருங்க. டேய் தயவு செஞ்சு. ஆக்சுவலா ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து ராஜபாளையத்துல தானே வரும். டேய் வடக்கன்ஸ் நம்மள ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லுவாங்க சொல்லு, மதுராசின்னு தான் கூப்பிடுவாங்க. அதனால ஞாபகம் வச்சுக்க. டேய் அது மதுராசி மெட்ராஸ் அது. மதராசி பாரு உங்களால பனிப்புக்களே இறங்கி போயிட்டாரு. அடிச்சுக்கிறேன்.
யோ யோ அவருக்கு டைம் ஆயிடுச்சு, அவரு போயிட்டாரு. நீ உடனே வந்து கேஸ வந்து நம்ம மேல எழுதிடாத, வழக்கம் போல. இத செந்தில் சாய் பேஸ்க்கு வந்தீங்க, ஓடிட்டீங்க அப்புறம். யோ நீ நான் வந்து எட்டி பார்த்தேன், நீங்க 2 பேரும் உள்ள இருந்தீங்க. லாங் சைஸ் அருவா வச்சு தீட்டி பேசிட்டு இருந்தீங்க, நான் அப்படியே ஓடி போயிட்டேன். அவரு ரொம்ப சரக்கு ரொம்ப ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாரு போல. ஐயோ எனக்கு தெரியும், அவர் பேசும்போது தெரியுங்கய்யா. ஜாலியா தான் மனுஷன் ஐல இருக்காரு. அவங்கள கொளுத்தி விடணும், அவங்கள கொளுத்தி விடணும் செஃப் அவங்கள. அப்படி செஃப் குமரி உள்ள போனா ரொம்ப ஹீட்டா பேசினாங்களா, ரைட்டு. மனுஷன் ஐக்கு போயிட்டாரு. இதுக்கு மேல நம்ம உள்ள இருந்ததாலே வந்து ஓடி போயிட்டு வெளியில. என்ன சரக்கு நல்ல வேளை எவனும் நம்ம மேல கோச்சிக்க மாட்டான் மச்சான் அவரு. ஆமா ஆமா, அவர் கோச்சிக்க மாட்டாரு. வாடா போடா சாய் கரெக்டான ஆளு. அதான் காமச்சி கோமச்சியோட கேட்டுக்கிறது. அவர் கரெக்டா அவர்லாம் நல்ல உரிமையா நம்ம கூட பழகிட்டாருடா அவரு. குமரி நானும் ஆர்டிபி மாஸ்டர். ஆக்சுவலா அவர் வந்து ஏகே ஃபேனா? ஆமா ஆமா, அஜித் குமார் ஃபேன். ஆமா, அவரு ஹைதராபாத்ல போட்டு விட்டாங்களா, டிரான்ஸ்பர் போட்டு விட்டாங்களாமா, அந்த கான்ல பேசிட்டு இருக்காரு. என்ன செப் ஹைதராபாத்ல போட்டு விட்டாங்க நம்மள, ஐயோ போறதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு செப் அப்படின்னு ரொம்ப சங்கடப்படுறாரு. தலைவா நீ போ தலைவா, சேஞ்ச் கிடைக்கும் அவர் மண்டை கழுவிட்டு இருந்தேன் மச்சான். நான் சொல்றேன், கிராமத்துல இருக்க வாழ்க்கைய கூட விட்டுட்டு வந்துடலாம் செந்தில். ஆனா சென்னையில விட்டு இருக்க வாழ்க்கைய விட்டுட்டு வரதான் ரொம்ப கஷ்டம்டா பாவி. சென்னையில இருந்து ஆமாண்டா உண்மை. சென்னையில வாழ்ற வாழ்க்கை செந்தில நான் வந்து 10 வருஷம் ஊர்ல இருந்தேன், புரியுதா? 5 வருஷம் என்னவோ சென்னையில இருந்தேன் வேலை செய்யும் போது. இன்னைக்கு வந்த அப்புறமா நான் சென்னையில இருக்க நினைச்சுதான் புலம்புறணும் கண்டி. இப்ப ஊர்ல இருந்து வந்ததெல்லாம் புலம்புறதே கிடையாது. சென்னையில நான் அப்படி வாழ்ந்தேன், சென்னையில நான் இப்படி இருந்தேன். சென்னை ஒரு தனி லைஃப் இருக்கு மச்சான், அதெல்லாம் யாரும் குறைய சொல்ல முடியாது. ஃப்ரீடம் பிளேஸ், நல்லா வாழலாம், நிம்மதியா இருக்கலாம். இங்க பாரு, மாங்காட்டுல இருந்து ஈசிஆர் வரைக்கும் எங்கெல்லாம் ஃபுட் பிளாக் போடுறானுங்களோ எல்லா இடத்துலயும் ஏறி இறங்கிட்டோம் மச்சான். நம்ம அண்ணா நகர் பார்க்ல கொஞ்சம் பேர் இருக்கானுங்க பாரு, இந்த கிளி பரோட்டான்னு ஒரு போட்ட சீசன்ல அங்க ஒரு 3-4 கடை ஏறி இறங்குறது. அதுக்கப்புறம் அந்த ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்கு பாரு, கோரா ஃபுட் ஸ்ட்ரீட். ஆமா. ஆனா என்னன்னா நைட்டு 11 மணி 12 மணி சனிக்காம போனா அது ஒரு வேற லெவல்ல இருக்கும். நம்ம வந்து சென்னையில தான் இருக்கோம்ன்ற மாதிரி இருக்கும். அது நைட் லைஃப் வந்து சென்னையோட நைட் லைஃப் வந்து ரொம்ப மேம்பட்டுருச்சு, அது வேற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா இது போயிருக்கியா, அர்பன் ஸ்கொயர் போயிருக்கியா? இல்ல மச்சான், அர்பன் ஸ்கொயர் நான் போனது இல்லையா. அது ஆனா அது கொஞ்சம் எலைட். இந்த கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி உனக்கு அந்த ரியல் ஃபீல் கொடுக்காது. ஆனா ஃபுட்டு நல்லா இருக்கும் அங்க. கட்டிப்பாறை பிரிட்ஜ் கீழே இருக்குது, ஃபுட்டு நல்லா இருக்கும், ரொம்ப எக்ஸ்பென்சிவ். கத்திப்பாறை பிரிட்ஜ் கீழே போட்டிருக்கானுங்களா, அந்த அத சொல்றியா? இப்ப புதுசா போட்டாங்க அதுவா? ஆமா, அதுதான் அர்பன் ஸ்கொயர். நான் அது கெட்டிட்டு இருக்கும் போதுதான் மச்சான் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இங்க வந்துட்டேன், அப்ராட் வந்துட்டேன். ரீசெண்டா கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் வரலையா? இல்ல, நான் வந்து 5 வருஷம் ஆயிடுச்சுடா. 4 வருஷம் 5 வருஷம். அடப்பாவி, நீ இப்ப வந்து பாக்கணும் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் எப்படி இருக்குதுன்னு. வேற லெவல் ஆயிடுச்சு. அப்பவே அது நல்லா தானே இருக்கும். இப்ப கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் மட்டும் இல்ல, அந்த ரோடு அந்த எண்டு திருமங்கலம் வரைக்குமே ஃபுல்லா கடைங்க ஆயிடுச்சு இப்போ. அந்த ரோடு பெரிய ரோடு இருக்குல்ல அண்ணா, டவர் சிக்னல்ல இருந்து அந்த பக்கம் 30th மெயின் ரோடு வரைக்குமே ஃபுல்லா கடை, மெட்ரோ வரைக்குமே ஃபுல்லா கடை. நமக்கு எல்லாம் ஃபேவரட்னா அந்த தள்ளுவண்டி கடை தான் மச்சான். கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்ல கூட பெரிய பெரிய கடையெல்லாம் நமக்கு பெரிய அவ்வளவு ஃபேவரட்லாம் இல்ல. ஒரு லொகேஷன்ல இந்த அம்பத்தூர் ஓட்டி பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல. ஆமா, ஓட்டியா இல்ல எஸ்டேட் பஸ் ஸ்டாண்ட். எஸ்டேட் பஸ் ஸ்டாண்ட் கொஞ்சம் தூரம் போனா அந்த இரும்பெல்லாம் வைப்பானுங்க பாரு ஒரு கடை. நிறைய ராடு பைப் எல்லாம் போட்டு வைப்பானுங்க. ஒரு 2-3 தெருவுல போட்டு வித்துன்னு இருப்பாங்க. கரெக்டா சொல்ல போனா ஒரு பாண்டியன் ஹோட்டல் ஒண்ணு இருக்குங்க. ஆமா, பாண்டியன் ஹோட்டல் இருந்தது. சொல்லு. பாண்டியன் ஹோட்டல் கொஞ்சம் முன்னாடி ரைட் சைடுல ஒரு பாய் கடை போடுவார் சாயங்காலம். வெறும் பிரியாணி, பெருசா ஒன்னும் ரைத்தாலாம் இருக்காது. கொஞ்சோண்டு வெங்காயம் வச்சிருப்பாரு, பிக்கல் வச்சிருப்பாரு, அவ்வளவுதான். 90 ரூபாய் பீஃப். வேற லெவல் டேஸ்ட் மச்சான். அந்த மீட்லயும் டேஸ்ட் அப்படி இருக்கும், ரைஸ்லயும் டேஸ்ட் இருக்கும். ஆனா அதுல வந்து நீ அந்த மசாலா எல்லாம் அதிகமா பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அது ஒண்ணு.
அப்புறம் முகப்பேர்ல ஒரு பிரியாணி கடை பாய், அங்கேயே ஒரு பாய் தான் போட்டிருக்காரு. அது மாங்காடு சுத்தி சுத்தி பிரியாணி பிரியாணி எங்க பிரியாணி ஏரியால தான் ஒரு மச்சான். எங்க ஏரியால ஒரு பாய் இருக்காப்ல. நான் ஆஹ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 வருஷமா அவர்கிட்ட பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி எவ்வளவு வருஷம் அதேங்கப்பா. இருக்காருலாம் தெரியாது எனக்கு. ஈவினிங் 6:30 மணிக்கு டபரா ஓபன் பண்ணுவாப்ல. 8:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டு போவாரு. ஹவுஸ்ஃபுல்ல நின்று சாப்பிடணும் அவர்கிட்ட இப்போ வரைக்குமே. ஏன்னா 6:30க்கு சூடா பிரியாணி கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நைட்டு மட்டும் தான் போடுவாரு பிரியாணி. இந்த ரைத்தாலாம் கிடையாது, வெறும் ஆனியன் மட்டும் தான். ஆனா எஸ்எஸ் மச்சான் கொஞ்சம் குவாலிட்டி குவான்டிட்டி அதிகம் எஸ்எஸ்ல. 200 ரூபா கொடுத்தாலும் 2 பேர் அசால்ட்டா உட்காந்து சாப்பிடலாம். எஸ்எஸ் அது எனக்கு அந்த டேஸ்ட் ஒத்து வரல. எனக்கு தெரியல. எனக்கு 2 டேஸ்ட் பிடிக்கும். பெரியமேடு பாய் இது பிடிக்கும். பெரியமேடு சாப்பிட்டுருக்கியா? பெரியமா இல்ல தரா, நான் அந்த பக்கம் போனது இல்ல. அது சாப்பிடணும் ஒரு டைம் நீ போயிட்டு. அக்பர் பாய் நல்லா இருக்கும். அந்தாலும் பழைய பழைய கைதான், 30 வருஷம் கைதான் அந்தாலும். அது நல்லா இருக்கும். அப்படி அங்க மிஸ் பண்ணணும். பழைய கை பிரியாணி நான் நிறைய எல்லாத்தையும் சாப்பிட மாட்டேன் குமரி. பிரியாணி கடை அதிகமாயிடுச்சு. அதனால 2-3 கடை மட்டும் தான் செலக்டிவா சாப்பிடுறது. எல்லா கடையிலும் போய் சாப்பிட மாட்டேன். பாரிஸ் பக்கம் போனா பெரியமேடு போயிடுவேன், கம்பல்சரி போயிடுவேன். அப்படி வந்து ஈவினிங் மதியம் லஞ்ச் டைம் டிலே ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கிட்ட வந்து கம்பல்சரி ஒரு 7 மணிக்கு வந்து பிரியாணி சாப்பிட்டுருவோம் மதியம் லஞ்ச. அம்பத்தூர்ல இல்ல ஒரு கிரவுண்ட் இருக்கு மச்சான். கிரவுண்ட் அது எந்த இடம்னா அம்பத்தூர் நல்லபுரம் தான் நினைக்கிறேன். அம்பத்தூர் வானகரம் அப்புறம் புழல் ரோட்ல கனெக்ட் ஆகிற ஒரு ஜங்ஷன் இருக்கு பாரு. சொல்லு. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அங்க கூட ஒரு பாய் கடை இருக்கு மச்சான். தவா கறி எல்லாம் இருக்குவாங்க, மதியம் போடுவாரு. செம்ம கிரௌட் இருக்கும், அங்கே டேஸ்ட் நல்லா இருக்கும். அப்படி ரா பிரியாணி டேஸ்ட் அப்படியே பக்கம் இருக்கும். அது வந்து இது அயப்பாக்கம் போடுறோடைய கரெக்ட் அந்த இதுல போட்டிருப்பாரு பாய். தெரியும் சொல்லு. அவர் ஒரு கடை வச்சு அவர் ஒரு கடையை வச்சு சிக்னலுக்கு முன்னாடியே கிரவுண்ட் வரும். அதானே அந்த சிக்னலுக்கு முன்னாடியே கிரவுண்ட் வரும். அதேதான். அங்க அவரும் பழைய பாய்ப்பா. அவர் பாய் ஓகே தான். அவரு பேரை வச்சு பக்கத்துல ஒரு 4 பேர் கடையை திறந்து உட்காந்துக்கிறானுங்க. எவ்வளவு அவரு டேஸ்ட் கொடுக்க முடியல. ஆக்சுவலா சென்னையில நைட் ஃபுட்ன்றது ஒரு இதுவாயிடுச்சு. அது நிறைய பேர். ஆனா எங்க வேணா போய் சாப்பிடுவேன் நைட் ஃபுட்டு. புளியந்தோப்பு மட்டும் போகவே மாட்டேன். ஓவர் ஹைப்பு, ஒண்ணுமே கிடையாது அங்க. அப்படி புளியந்தோப்புல போயிட்டு பிரியாணி நல்லா இருக்குன்னு சொல்றானா அவன் இது வரைக்கும் நல்ல பிரியாணி சாப்பிட்டதே இல்லைன்னு அர்த்தம். என்ன தமிழ்நாடு என்னையா தமிழ்நாடு காவல்துறைய வச்சு பேசுறீங்க? தமிழ்நாடு காவல்துறையா மச்சான்? என்ன மச்சான் ஃபன் பண்ணா இவன் வந்து இல்லையா நம்ம இழுத்து விடுறான் பாரு மச்சான். போலீஸ் சிம்பிள்லாம் இருக்குது, காவல்துறை சிம்பிள் தானே அது. செஃப். ஓ செஃப்பா? நீ எப்ப மதுரைக்காரனா மாறின? நீ வந்து ஸ்பேஸ்ல தான் தெரிச்சு ஓடணும். ஏன் இப்படி பண்ற நீ? நீங்க நான் மலேசியாக்காரனா மாறலாம் இருந்தது, அப்புறம் மதுரைக்காரனா மாறிட்டேன். செஃப் மதுரைக்காரன் கிடையாதுங்க, செஃப் கெனடியனுங்க. இல்ல எனக்கு வந்து செஃப் எப்பவுமே புளோரிடாக்காரன் தான். செஃப் எந்த பேரு? இல்ல கனடால நேத்து தான் இது டெக்சாஸ் சுட்டு அடுத்து புளோரிடா போய் எனக்கு ஒரு ஏன் செஃப் எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணு. நான் எப்படியும் இந்தியா போயிட்டேன்னா ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். எனக்கு வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் போடுறதுக்கு இந்த மாஸ்டர் எல்லாம் தேவை. நீ வந்து நம்ம 2 பேர் பார்ட்னர் ஆயிக்கலாம். அந்த ஆளு எந்த லெவல்ல பேசிக்கிட்டு இருக்கான். கூட்டு போய் கடாய் முன்னாடி ஃப்ரைட் ரைஸ் போட போறேன்ற அந்த பிரான்சைஸ் ஆல் ஓவர் வேர்ல்டு கொண்டு போறேன்னு நினைக்கிறான். அவனை போயிட்டு நீ ஃப்ரைட் ரைஸ் சொல்லுடே. ஐயோ வாயா செஃப், இந்த பேர் நீ ஃப்ரைட் ரைஸ் கூட போட வேணாம், பரோட்டா தட்டு நான் ஃப்ரைட் ரைஸ் போடுறேன். அதுவும் தொழில்தாயா. ஒடியா நம்ம 2 பேரும் இந்த பேர் நம்ம 2 பேரும் பாதிக்கு பாதி இல்ல, நானே முழு அமௌண்ட் போட்டு உன வந்து பாதி ஓனர் ஆக்குறேன். வா 2 பேரும் சேர்ந்து தொழில் ஆரம்பிப்போம். யூடியூப்ல வந்து செஃப் வியூஸ்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சு நம்மளே சாப்பிட்டு நம்மளே வீடியோ போடுவோம். அப்ப ரெடியா இருந்துக்க அடுத்த வருஷம் உனக்கு. இல்ல கூமாம்பட்டி மாதிரி ஒவ்வொரு ஸ்பாட்டா கண்டுபிடிச்சு வச்சு போய் சமைப்போம். எதுக்கே அப்ப நல்லா போய்கிட்டு இருக்கும்போது ஏன் வண்டியை வேற பக்கத்து இருக்கிறேன்? நானா பேசுறேன், நான் அமைதியாவே இருந்தேன். டிவிக்கே இல்ல ஒரே டைட்டில் பிடிப்போம். டிவிக்கே மெய்நிகர் போர் வீரர்கள் காலை வணக்கம்.
அது எதையாவது விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் அப்படி போட்டிருக்கானாம்பா. இல்ல நீ தூய ஐயோ தமிழ். நீ எதையாவது ஒண்ணு போட்டு விடு, அவனுங்க அதை வச்சு அங்கிட்டு போனோன்னா அதே கேக்குறானுங்க, மெய்நிகர் போர் வீரர்களை மேல வாங்குன்னு. இருக்கட்டும். நீட்டா கேக்குறான்ல, என்ன அசிங்கமாவா டேய், கேக்குறான்? ஏன்டா டேய்? அது ஓகே, அது நல்லதா இருக்குது. இருந்தாலும் நீங்க மெய்நிகர் தான் போர் வீரர்கள் இல்ல, நல்லாதானே இருக்கு. அவங்க வாயை திறந்தாலே நீங்க தான் கத்த ஆரம்பிச்சிருக்கீங்களா? என்ன பேசுறவங்க கூட கேட்காம நீ சாண்டியா? இல்ல அப்பெல்லாம் பேச விட்டோம்னா அப்புறம் அவனுக்கு நம்மள மியூட் போட்டு வச்சிருவானுங்க. அப்புறம் அவனுங்க மட்டும் தான் பேசுவானுங்க. அப்பெல்லாம் விட்டுறக்கூடாது. பேசு ஓஸ்டே நீயும் சாண்டியன் தான். ஆனா அவனுக்கு நீங்க அவன் வாயை திறந்து அலோன்னும் போதே லபலபலமா கத்த ஆரம்பிச்சிருக்கீங்க. அதாவது எப்படின்னா குமரி, இவனுங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது அவனதான் திட்டுவானுங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்த்தா இவனுக்கு போய் மாத்தி மாத்தி திட்டிக்கிறானுங்க. இந்த விஷயத்துல நீ என்ன நான் ரொம்ப பொறுமையானவன். அவன் தான் பிபி எகிரி போய் அவன் கத்துவான். நான் அவனை அடக்க முயற்சி பண்றான். இதுல 2 பேருமே ஒரே மாதிரிதான் இருக்கிற மாதிரிதான் இருக்கு. இல்ல நான் டென்ஷன் ஆக மாட்டேன். எந்த ஒரு இது வரைக்கும் நான் எந்த ஒரு ஸ்பேஸ்லயாவது எவனாவது எனக்கு எவ்வளவு காண்டியத்தினாலும் நீ கத்த மாட்டேன். இல்ல நீ கத்த மாட்டேன், நீ கண்ட்ரோல் பண்ணுவ. கரெக்ட் தான். அவ்வளவுதான். அவன் தான் எதுக்கு எடுத்தாலும் ஏய் நான் பேசிட்டு இருக்கல அப்படின்னுவான். எனக்கு அதான் கொஞ்சம் ஏன்டா நம்ம ஆளுங்கிட்டே கத்துற இந்த மாதிரின்னு எனக்கு தோணும். யாரு அது புதுசா இருக்கு? விஜய் நைட் வரைக்கும் விஜய்ன்ற பேர்ல தான் இருந்தா. எப்பயா பில்லால் டேவிட் ஆன ப்ரோ செந்தில் ப்ரோ, இவன் பாங்கி ஒண்ணும் புரியல. டேய் நான் என்ன சொல்றேன், வார்னிங் கூட தரேன். விஜய் இது நம்ம தலைவர் பேர் யூஸ் பண்ணி வேற எங்கேயும் போயிட்டு சொம்படிக்காரன் போயிட்டு அவன் டிஎம்கே வேற ஏடிஎம்கே வேற மாத்தி மாத்தி எல்லாம் பில்லா டேவிட் அங்க திமுக அதிமுக தாண்டி அங்க பெரியார் அண்ணா பத்தி பேசியிருந்தாங்க. தலைவர் பேரே இங்க யாரையா யூஸ் பண்ண அந்த இடத்துல? நீ ஒண்ணு புரிஞ்சு இந்த பாரு ஒண்ணு புரிஞ்சுக்க. அந்த சீஃப் ஸ்பேஸ்ல பேசினது முழுக்க முழுக்க பெரியாரும் அண்ணாவும் ஒண்ணுதான். பெரியார் வேற அண்ணா வேற இல்லன்ற கணக்கு தான் பேசுனது. கொஞ்சம் நல்லா பேசியா, ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. கொஞ்சம் நல்லா பேசியா. இல்ல எனக்கு கொஞ்சம் கான்டெக்ட் சொல்லிட்டு சொல்லு. ஒண்ணுமே செந்தில் ப்ரோ அமெரிக்கா ஸ்பேஸ் ஓட்டர் போட்டதானே அதுவா? இல்ல நானே சொல்றேன். இல்ல மேட்டர் என்ன நானே சொல்றேன். நல்ல குமரி அவர் நம்ம ஆள் தான், ஃப்ரெண்டு தான். ஐயா ஒரு நிமிஷம் ஐயா, யாராவது ஒருத்தர் தெளிவா சொல்லுங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. பாண்டி அமைதியா இரு, எல்லாரும் அமைதியா இரு. விஜய் ஏதோ சொல்ல வரான், கேட்டுட்டு அதுக்கப்புறம் பாண்டி பத்தி கருத்துக்கள் எல்லாம் நம்ம சொல்லுவோம். பாண்டி கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு. குமரி, நம்ம இப்ப நம்மளுக்கு நாலேஜ் இருந்து அந்த அறிவியல் ஆற்றல் இருந்து நம்ம பேசினா பரவாயில்ல. எதுவுமே தெரியாம அவனுக்கு போயிட்டு குழப்பி பிஜேபி காரங்க இப்ப இது என்ன பண்ணான்னா மாத்தி மாத்தி அவங்க ரவுண்ட் கட்டி இது பண்ணுறான், டிவைட் பண்ணி பேசுங்க. அதெல்லாம் என்ன அவங்க என்ன கேட்டாங்கன்னா, இப்ப நம்ம தலைவை பத்தி தப்பா பேச மாதிரி இவன் ஆக்கினுங்க. அவங்க என்ன கேட்டாங்க, எந்த கட்சியில வந்தா நான் விஜய் கட்சியில் வந்தேன், இந்த கட்சியில் வந்தேன் அப்படி சொல்லிட்டவே அநியாயத்துக்கு அவனுக்கு இது பண்றானுங்க. கலாய்க்காங்க எல்லாத்தையும் எடுத்துன்னு என்னென்னமோ பண்றான், மாத்தி மாத்தி எல்லாத்தையும் ஜாலர் அடிச்சிருக்காங்க. எனக்கு கடுப்பாயிடுச்சு ஆனா அவன் பண்றதை பார்த்து. சரி நான் சொல்லாம என்ன நடந்துச்சுன்னு. செந்தில் ப்ரோ, மேட்ரு என்னன்னா, அதிமுக பெரியார அண்ணா மட்டும் தான் ஏத்துக்கணும், பெரியார நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு நாங்க என்ன சொன்னோம், இங்க அண்ணா வேற பெரியார் வேற இல்ல, எல்லாரும் ஒன்றுதான், 2 பேருமே ஒரே லைன்ல வந்தவங்க தான். ஒரு சில 2 விஷயங்களுக்கு தான் மாற்றம் அடைஞ்சாங்க. அந்த மாற்றத்தோட இதுதான் இன்னைக்கு அண்ணா பெரியார். இந்த மண்ணு அண்ணாவோட மண்ணு. பெரியார் ஒரு நிமிஷம் கொஸ்டின் அதிமுக பெரியார ஏத்துக்கல, அண்ணா மட்டும் தான் ஏத்துக்கினாங்க அதானே? அது சீஃப் சொன்னது. புரியல. இல்ல பாண்டியா, அந்த ஏடிஎம்கேவோட கொள்கை என்ன தெரியுமா? அந்த திராவிட ஐடியாலஜில அவங்க அண்ணாவை மெயின் லீடரா ஃப்ரண்ட் லைன்ல வச்சுட்டு அந்த ஐடியாலஜி அப்படியே ஃபாலோ பண்றதுதான் அவனோட கொள்கை. அதுல பெரிய விஷயம் என்னன்னா அது ஆன்டி டிஎம்கே. அது ஃபுல்லாவே கரெக்ட். அதான் கேக்குறேன், அவங்க ஏடிஎம்கே மட்டும் தானே கேட்டாங்க. அவங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட். அவங்க அதை மட்டும் சொல்லல. இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, இது பெரியாருக்கே கிடையாது, பெரியாருக்கு இந்த மண்ணு சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அதான் கோவம் வந்துச்சு. எங்க பெரியார் இல்லாம இருந்தாரு, அண்ணா எங்கெல்லாம் இருக்காரோ அங்க பெரியாரு தான் முக்கியமா இருப்பாருன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸ்பேஸ் போட்டது யாரு? எந்த டீம்? டிஎம்கே டீமா இல்ல பிஜேபி? இல்ல அது டிஎம்கே ஏடிஎம்கே தாண்டி சீஃப் பொதுவா ஒரு மாதிரி இருக்கிறவர் ஏடிஎம்கே தான். பட் ஆனா அவர் ஏடிஎம்கே தான் சில கருத்துக்களை அவர் பொதுவா பேசிட்டு போயிருவா. அப்படி அதுலதான் பெரியார அந்த மாதிரி அவர் தவிர்த்துட்டு போனது.
சரி, அவங்க வந்து இன்வாலிட் பண்றாங்க பெரியார். ஏன்னா அவங்க பெரியார் ஆமா ஏத்துக்கிறது இல்ல. அதனால அவங்க அதுதான் இன்வாலிட் பண்றாங்க. அதுதான் இன்னொன்னு என்ன சொன்னான்னா, எனக்கு என்ன அவர் எங்களை என்ன கேட்டாரு, தாவேக்கா பெரியாரோட கொள்கைகளை பேசியே ஓட்டு வாங்குவான்னு கேட்டாரு. இன்ன வரைக்கும் தாவேக்கா பெரியார் கொள்கைகள் தான் நாங்க பேசுறோம், பெரியார் தான் நாங்க கொள்கை தலைவரா கொண்டு வந்திருக்கிறோம்னு சொல்லிட்டு இருந்தோம். ஒரே ஒரு செகண்ட் சொன்ன பாயிண்ட் ஓகே. ஆனா ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து எனக்கு கான்ட்ரவர்ட்டா இருந்தது. ஏன்னா அவங்க கரெக்டா தான் பேசியிருக்காங்க. நீ தான் அவங்களை குழப்பி விட்ட இல்ல மாதிரி இல்ல தோணுச்சு. அந்த இடத்துல சங்கி ஒருத்தர் இருந்தான். சங்கி என்ன வேலை பார்த்தா, அண்ணாவையும் பெரியாரையும் நம்ம எல்லாருமே வந்து வெறும் பயன்பாட்டுக்கு பயன்படுத்தி தூக்கி போட்டோன்ற மாதிரி பேசினான். எனக்கு அதுதான் கொஞ்சம் இதுவாயிடுச்சு. நம்ம கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. இல்ல நாமனா அவன் பொதுவா தான் வச்சான். பொதுவா தாவேக்காவும் சேர்த்துதான் வச்சான். இதே என்னோட கணக்கு. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, டிஎம்கே சப்போர்ட் பண்ணி பேசவே ஃபுல்லா பேசணும் அவங்க கிட்ட. டிஎம்கே அவங்க மாறி மாறி வச்சுனா ஒரு பரவாயில்ல, இவன் போய் சப்போர்ட் பண்ணுங்க டிஎம்கே கூட நின்று. நாங்க எங்கன்னு சொல்லிட்டு அண்ணாவை சேர்த்து நம்ம மண்ணு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க நின்று. ஐயா நாங்க பேசினதுக்கு அப்புறம் தான் டிஎம்கே காரனே உள்ள வந்தான். முதல்ல நாங்க தான் போட்டு அடிச்சிட்டு இருந்தோம், அதிமுக காரனையும் இவரையும் போட்டு தங்கியும் போட்டு. அப்புறம் தான் டிஎம்கே காரன் வந்தான் உள்ள. அவன் வந்து என்ன கேட்டா, என்ன ஒரு பாயிண்ட் கிளியர் பண்ணிக்கோ. ஏடிஎம்கே வந்து பெரியார் கொள்கை எல்லாம் கிடையாது. அவங்க அதுவுமே வந்து அம்மா இருந்த வரைக்கும் வந்து அண்ணா ஞாபகம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஞாபகம் வாழ்கன்னு அவங்க மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க அது கூட சொல்றது கிடையாது. அப்படி இல்லங்க ஐயா. எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் போது பெரியாரோட வழியில் தான் அண்ணா. நான் தெளிவா நான் சொன்னேன். நான் ஜெயலலிதா பீரியட் எடுத்துட்டேன். நீ வந்து எம்ஜிஆர் பீரியட் எடுக்க. அவர் நீ பேச ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. நல்லா பேசு. இல்ல செந்தில் ப்ரோ, அவர் வந்து எம்ஜிஆர் டைம்ல தான் சொன்னாரு. எம்ஜிஆர் டைம்ல தான் நாங்களும் பேசிட்டு இருந்தோம். இந்த இடத்துல நான் எடப்பாடி இழுக்கவே இல்லை. எடப்பாடி லைனுக்கு நான் வரவே இல்லை. எம்ஜிஆர் டைம்லயே பாத்தீங்கன்னா நாங்க அண்ணா மட்டும் தான் எடுத்தோம், பெரியார் தவிர்த்துட்டோம். வந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன். இவன் என்ன பண்ணிட்டானா, அவங்களை வந்து வற்புறுத்தி ஒத்துக்க வச்சா. யார்? ஏடிஎம்கேவை. நீங்களும் பெரியார் அண்ணன் ஃபாலோ பண்றீங்க, நீங்களும் பெரியார் அண்ணன் ஃபாலோ பண்ண சொல்லிட்டு வற்புறுத்தி ஒத்துக்க வச்சிருந்தான். கேட்சா ப்ரோ? அப்புறம் அந்த இடத்துல சங்கி வந்து பெரியார் மண்ணு கிடையாது, இது அண்ணா மண்ணு, அண்ணா மண்ணு சொன்னா ஏத்துக்க உங்களுக்கு. இததான் பண்ண பாண்டினா ஏடிஎம்கே சங்கிதான் அப்படின்னு அவன் சொல்ல வரான். நானே சொல்லிட்டு வந்துட்டேன், நீங்க சங்கீதான் சொல்லிட்டு வந்துட்டேனே. திரும்ப நீ போய் அவங்கள வந்து அண்ணா கூட பெரியார் கூட சேர்த்து பேசுறேன்னா, இந்த மண்ணு பெரியார் மண்ணு கிடையாது, அண்ணா மண்ணுன்றாயா. இது ரெண்டு பேருக்கு உரிய மண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அததான் நான் சொல்லிட்டு வந்தேன். நீ சங்கின்னு சொல்லிட்டு வந்தேன் ஏடிஎம்கேவை. அண்ணாவை வந்து ஒரு தலைவரா உருவாக்குனவர் யாரு சொல்லு? பெரியார் தான். அப்புறம் எப்படி ரெண்டு பேருக்கும் உரிய மன்னன் சொல்லுவா? முதன்மையா இருக்கவர் யாரு? பெரியாரு. அவ்வளவுதான். அதை மட்டும் தான் நீ பேசணும். நீ ரெண்டு எனக்கு இதுவுமே குழப்பமா இருக்கு. அண்ணா மண்ணுன்னு ஒண்ணு கிடையாது, பெரியார் மண்ணு தான். பெரியார் மண்ணு தான். இந்த பாருங்க, இந்த மண்ணுல ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாதுன்னு தான் அந்த இடத்துல பேச்சு. அவன் என்ன பண்ணா, பெரியாரே இங்க இல்லன்னு தூக்கி போட பார்த்தான் சங்கின்றவன். அதுக்கு பாண்டிங்க பாரு, பிரிக்க முடியாதுன்னு சொல்றத விட பெரியார் இல்லாம அண்ணா இல்ல அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்க வச்சு பேசுனா அது கரெக்டா இருக்கும். புரியுதா? ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணிடாத. ஒரு எப்பவுமே வந்து கம்பேர் பண்ணிடவே கூடாது. அண்ணாவோட கொள்கையே பெரியாரோட கொள்கை. இந்த பாருங்க, அந்த இடத்துல சாண்டி இருந்தா வேணா சாண்டியை ஒரு வாட்டி கூப்பிட்டு வச்சு என்ன நினைச்சுன்னு கேளுங்க. கரெக்டான பாண்டிங்க பாரு, நீ கூட கொஞ்சம் பரவாயில்லடா. சாண்டி எல்லாம் கூப்பிடாத தயவு செஞ்சு, உயிர் எடுத்துருவான்டா டே அவன். இங்க மேட்ரு என்னன்னா, அதிமுக காரன சங்கின்னு நாங்க ஒதுக்கிட்டோம், அது உண்மை. ரெண்டாவது, நீங்க நினைக்கிற மாதிரி இங்க பெரியார முற்றிலும் ஒதுக்குற நம்ம போராட வேண்டியது டிஎம்கே கிட்ட. மத்தவங்க கிட்ட அவங்க அடிச்சு சாவட்டும், அதை பத்தி நம்மளுக்கு கவலையே இல்ல. நம்ம யார்கிட்ட போடணுமோ அவங்க கிட்ட போய் போடணும். நீங்க யாருக்கோ சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. நான் அந்த இடத்துல ஒரு விஷயம் தவறா நடக்கும் போது தவறுன்னு பேசிட்டு இருந்தேன். மத்தபடி நான் ஒன்னும் கட்சி ரீதியெல்லாம் நான் எந்த இடத்துக்கு தாவைக்கா
ஐயா பேண்ட் வரதுக்கு முன்னாடி நான் எந்த கேட்டேன். நான் எந்த இடத்துலயும் தாவைக்காவை ரெப்ரசென்ட் பண்ணல. நீங்க நான் எந்த represent இடத்துலயும் பண்ணீங்க கட்சியை பண்ணல ரெப்ரசென்ட் சொல்லாதீங்க. பண்ணவே இல்ல. பண்ணீங்க கட்சியை இருங்க, எந்த குமரி இடத்துல கட்சியை ப்ரோ இரு 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 பாண்டி போது 2 நிமிஷம் பசங்க பேச கூட அப்புறமா பேசு. நீ போட்டோ வச்சுட்டாலே நம்ம கட்சி தான். நீ என்ன பாயிண்ட் பேசினாலும் அது கட்சியை சார்ந்ததுதான். நீ போட்டோ இல்லாம நீ போயிட்டு வேற ஏதாவது போட்டோ வச்சு பேசுனா சந்தோஷம், நீ எங்க வேணாலும் பேசுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பெரியார் தான், அதுக்கப்புறம் தான். ஏன்னா பெரியார் தான் வந்து அண்ணாவே ஐடென்டிஃபை பண்ணி இவர் வந்து ஒரு ஒரு இளைஞரா சமூக அக்கறையோட ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிட்டு கொண்டு வந்தவர் பெரியார். பெரியார் தான் வந்து அவர் அரசியலுக்கே கொண்டு வந்து அவருடைய ஆசானா அதுக்கு பேர். அவரை வந்து அந்த திருமண அவரு அவருடைய வாரிசுன்னு சொல்றதுக்காக ஒரு காரியத்தை பண்ணும்போது அதுல இருந்து முரண்பட்டு அண்ணா வந்து அவரை விட்டு பிரிகிறாரு. ஆனாலும் ஆட்சி அமைச்ச பிறகு எங்களுக்கு ஆசானா இருந்து நீங்க வழிகாட்டணும்னு சொல்லிட்டு பெரியாரை கூப்பிட்டு பெரியார் தான் அவங்களுக்கு வந்து ஆலோசனை கொடுக்க வேண்டிய இடத்துல ஆலோசனை கொடுக்குறாரு, எதிர்க்க வேண்டிய இடத்துல வலிமையா எதிர்க்கிறாரு. ஓகேவா? அப்போ பெரியார் தான் இதுக்கு ஆணைவர். இவங்க வந்து இன்னைக்கு வந்து நாங்க அண்ணாவை ஏற்கிறோம், அவங்கள ஏற்கிறோம் இவங்களை ஏற்கிறோன்றதெல்லாம் கிடையாது. இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சங்கி. அண்ணா ஒருத்தர் வந்து பெரியாரை எதிர்த்துட்டானே அவன் சங்கி தான். அப்படிதான் நம்ம கொண்டு போக முடியும். நம்ம கொள்கை தலைவர் யாரோ அவர் தான் முன்னிறுத்தி நம்ம முன்னாடி போகணும். அதனால நீ கட்சியை ரெப்ரசென்ட் பண்ணல, கட்சிக்காரன் இல்ல அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பாண்டி தாவைக்காரன் தான், அதுல எந்த மாற்று கருத்து எங்களுக்கும் கிடையாது. ஆனா நீ போய் பேசும்போது பெரியார் தான் உன்னுடைய அல்டிமேட்டா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீ யாரையும் கம்பேர் பண்ண முடியாது. பெரியார் கிட்ட நீ யாரை இப்ப தமிழ்நாட்டுல இப்ப இருக்கிறதா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி இருந்தாலும் யாரையுமே நீ பெரியார் கூட கம்பேர் பண்ணிடுற. பெரியார் தான் முதன்மையானவர், அப்புறம் தான் யாருனாலும் அப்படின்னு நீ பேசு. ஓகேவா? குமரி இப்ப நடுவுல வேற யாருன்னா சொன்ன இது டிஎம்கே ஏடிஎம்கே சொன்னா இருக்குது. அதுக்கு நடுவுல குரல போட்டு இவன் பாயிண்ட் வேற எடுத்தான். இல்ல நீங்க இதை கொஞ்சம் சேர்த்து பேசுங்க அப்படின்னு பாயிண்ட் எடுத்தான். அது ஏன் பண்ணா கேட்கறாங்க. இந்த கட்சியை ரெப்ரசென்ட் பண்ணும்போது மேட்டர் என்னன்னா, அவன் என்ன சொன்னா, தாவேக்கா பெரியார கொள்கையை பேசி ஓட்டு வாங்கிருமான்னு கேட்டான். இன்ன வரைக்கும் தாவேக்கா பெரியார தான் தூக்கி வச்சிருக்கோம், பெரியார தான் கொள்கை தலைவர் எடுத்து வச்சு பேசுறோம்னு சொல்லி தான் அதை கட்சியை ரெப்ரசென்ட் பண்ண தவிர்த்து, மற்றபடி அந்த இடத்துல பெரியாரை இவனுக்கு முற்றிலும் தவிர்த்ததுதான் எனக்கு பிடிக்காம போய் பெரியாரின் வழியில் தான் அண்ணாவை தவிர்த்து அண்ணாவின் வழியில் பெரியார் இல்லைன்னு தான் நாங்க பேசினது. நீ அண்ணாவை முன்னாடி வச்சுட்டு நீயே சொன்ன, நீதான் இப்ப நம்ம பேச வந்து பேசும்போது சொன்ன அவர் 2 பேரும் சமமா வச்சு பேசின. அதனாலதான் நம்ம தெளிவுபடுத்துறோம். அவ்வளவுதான். இங்க பாரு, நீ எங்கேயும் போயிட்டு நான் கட்சிக்காரங்களன்னு சொல்லவே சொல்லாத. நீ கட்சிக்காரங்களா யார் சொன்னது? புரியுதா? நீ அந்த சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சொல்லலையா? அதெல்லாம் கட்சியை வந்து நான் அந்த இடத்துல பேசவே இல்லை. அந்த இடத்துல அதனாலதான் திமுக வரணும் அதிமுக தவிர்த்து போடு நான் இங்க அண்ணா பேசுறேன். இப்ப இருக்க சூழ்நிலை எப்படி தெரியுமா? தளபதி போட்டோ வச்சுட்டான்னு நீ தாவைக்காரன் தான், நீ தாவைக்காவை மட்டும் தான் ரெப்ரசென்ட் பண்ணணும், இப்படி மட்டும் தான் நீ ஒர்க் பண்ணி ஆகணும். புரியுதா? இது ஒரு சோசியல் போரமா இருக்கலாம், உன்னுடைய சொந்த கருத்துக்களை பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது நீ வந்து இதை கொஞ்சம் தவிர்த்துரு. ஏன்னா அவனுக்கு நேற்றுக்கு வந்து எங்க டிபேட் பண்ணது எல்லாமே விஜய் போட்டோ வச்சிருந்தா அவன் தாவைக்காரன் தான். அவன் நல்லது பண்றான் கெட்டது பண்றான் அதெல்லாம் கான்செப்ட் கிடையாது. விஜய் போட்டோ வச்சுட்டாலே அவன் தாவைக்காரன். அப்படிதான் நம்ம போயிட்டு இருக்கும்போது நான் கட்சியை விட்டு வெளியே இருக்கேன், எனக்கும் கட்சிக்கு சம்பந்தம் இல்லை, நான் விஜய் ரசிகர் அப்படின்னு போய் பேச வேண்டிய அவசியம் யாருக்குமே இல்லை. அது மட்டும் சொல்லுவ. நீ எங்க போய் பேசினாலும் பெரியாருக்காக பேசு. உன்னோட நல்ல ஒரு வாதம் உனக்கு இருக்க திறமைகளை வச்சுட்டு நீ பெரியாரை பத்தி ஓங்கி உறக்க சொல்லு, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. உன்னை வந்து நான் சொல்றேன். அவ்வளவு நேரம் பெரியாரை பத்தி தான் பேசியிருந்தோம். கடவுள் மறுப்பு கடவுள் மறுப்புலாம் இல்ல. அங்க பெரியார் பேசினது வந்து இங்க மூட நம்பிக்கைகளை தான் அவர் எதிர்த்து உட்காந்தாருன்னு சொன்னதுதான் பேசிட்டு இருந்தோம். அதை வச்சுதான் பேசினது அந்த இடத்துல. இவனுங்க வந்து ரொம்ப தவறான விஷயம். நம்ம தலைவர் வந்து தெளிவுபடுத்திட்டாரு அவருடைய அந்த ஒரு விஷயத்த தெளிவாகலையே. இந்த சங்கிங்க தெளிவாகலையே, அதுக்குதான் அடிச்சிட்டு இருந்தேன். பாரு, அடிக்கிறோம் சொல்லிட்டு நம்ம போய் கண்டென்ட் கொடுத்துறோம். அதான் நம்ம பசங்க. இப்போ நீ இருக்கிற இடத்துல நம்ம பேர் 100 பேர் இருக்காங்க. குமரி, என் போட்டோ வச்சுட்டு போனேன்னா நான் கண்டிப்பா வந்து கடவுள் மறுப்புக்கு அவர் என்ன பேசுறாருன்னு நான் பேசுவேன். ஓகேவா? டிவிக்கு ரெப்ரசென்ட் பண்ணி போது நான் ஒரே வார்த்தையில முடிச்சிருவேன். எங்களுக்கு கடவுள் மறுப்புல வந்து நாங்க ஏத்துக்கல, அதனால நாங்க அதை பத்தி பேச மாட்டேன். இதுதான் நம்ம கட்சி ஸ்டாண்டா இருக்கணும். நம்ம கட்சி ஸ்டாண்டை வச்சுக்கிட்டு அந்த கடவுள் மறுப்பு வந்து நம்ம ஏத்துக்கலன்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம டெஃபினேஷன் கொடுக்க கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கட்சி ஸ்டாண்டை நின்றுக்கிட்டு அவன் திரும்ப கேட்பான், இவ்வளவு டெஃபினேஷன் கொடுக்குறீங்களா, அப்ப ஏன் நீங்க அதை ஏத்துக்கலன்னு கேட்பான். சரி, அவனுங்க ஆல்ரெடி ஆன்சர் கொடுத்துட்டானுங்கப்பா. நாங்க வந்து இது அண்ணா மனுன்னு சொல்லும் போதே முடிஞ்சு போச்சு. அண்ணாக்கு தனி கொள்கை கிடையாது,
அண்ணா முரண்பட்டது ஒன்னே ஒண்ணு, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அதை தவிர்த்து நீ மத்த எல்லாமே பாத்தீங்கன்னா பெரியாரோட ஜெராக்ஸ் காப்பி தான் அண்ணா. செந்தில் ப்ரோ சிம்பிளா என்ன சொன்னா, எங்க கொள்கையை சொல்லி நான் ஓட்டு வாங்கிக்கிறேன், உங்க கொள்கையை சொல்லி நீ ஓட்டு வாங்கிக்கோ, இப்ப என்னடா அப்படின்னு கேட்டான் டேட்டா. நான் அப்படித்தானே போறேன், என் வழியில நான் போறேன், உனக்கு என்னடா அப்படின்னு தான் கேட்டேன். நானே அதானே கேட்டேன். எங்க கொள்கையை சொல்லி தான் நாங்க ஓட்டு வாங்க போறோம், பின்னா உன் கொள்கையை சொல்லி ஓட்டு வாங்க போறோம் தான் நானும் கேட்டேன் அவன்கிட்ட. முதல்ல சங்கிக்கு முதல்ல கொள்கை தலைவர் யாருன்னு தான் கேட்டேன். கொள்கை தலைவர் யாருன்னு கேட்கும்போது வாஜ்பாயின்றான். நீ கேட்டல பில்லா டேவிட், அவன் வாஜ்பாய் எல்லாம் சொல்லல, நீ அவன்கிட்ட கேட்டது நீ அங்க இதுல யாரு ரிப்ரசென்ட் பண்ற கேட்ட உடனே அவன் நான் இவரை தான் பின்பற்றேன்னு சொன்னான். கொள்கை தலைவர்னு சொல்லவே இல்லை. எனக்கு தெரியும், நான் ஏன் நான் கேட்ட கேள்வி என்ன, கேட்டது கொள்கை அவன் தான் தலைவர் சொன்னான். யாரு நான் ஏன் உனக்கு நான் சொல்லணும் கேட்ட இல்ல, நான் ஏன் உனக்கு சொல்லணும் தான் சொல்லிருந்தான். வாஜ்பாய்ன்றது அததான் நான் கேக்குறேன். ஒரு கொள்கை தலைவரே இல்லாம ஒரு கொள்கைன்னு சொல்லி அது ஓட்டுறியடான்னு தான் நம்மளுக்கு அவன் தெரியாது. கேள்வி இல்ல கேட்டு. எனக்கு தெரியாது, அதுல ஐடியா இல்லை எனக்கு. ஆனா அவன் சொன்னதுன்னா நான் எதுக்கு உனக்கு சொல்லணும், எனக்கு தேவையில்லை மட்டும் அதெல்லாம் சொல்லி நான் கேட்ட கேள்வி கொள்கை தலைவர் யாருன்னா அவன் டக்குன்னு சொன்னது வாஜ்பாய் தான் பாண்டி பாண்டி தலைவர். நம்ம பாண்டி நீ வந்து கொள்கைன்னு ஒரு கட்சிக்கு இருந்துச்சுன்னா நீ ஓகே, அவன் கொள்கையே இல்லாத கட்சி, அததான கேள்வி கேட்டு கொள்கை இருந்தேன். உன் கொள்கையே என்ன கொள்கை, அந்த கொள்கையை நீ எங்க கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது வந்து நல்லபடியா ஓடிச்சுன்னு சொல்றான் தான் நான் அதை தான் கேட்டுட்டு இருந்தேன் பாஜக. மத்தபடி நான் நம்ம கட்சியை ரெப்ரசென்ட் பண்ண ஒரே இடம் வந்து அவன் கேட்டது பெரியாரை வச்சு நீ வந்து அரசியல் பண்ணுவியான்னு கேட்டான். பெரியாரோட கொள்கையை வச்சு தான் நாங்க அரசியல் பேச போறோம், பெரியாரோட கொள்கையை வச்சு தான் நாங்க ஓட்டு வாங்க போறோம்னு சொல்லிட்டு வந்தேன். ஐயா பாண்டி, நீ இந்த 2 பாயிண்ட் மட்டும் தான் என்னவோ நடந்துச்சு, அதை என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, புரிஞ்சுக்கோ அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன்னா, தலைவி பேர் யூஸ் பண்ணி நல்லபடியா பேசி, இப்ப சொன்ன பத்தி இந்த வார்த்தை மட்டும் யூஸ் பண்ணி அதுக்கு டிபெண்ட் பண்ண, யாரா நமக்கு டிபெண்ட் பண்ண வந்தா பண்ணு, இல்ல விட்டுரு. பாண்டி இங்க பாரு, எல்லா விஷயத்திலுமே நம்ம தலையை விடணும்னு அவசியம் இல்லை பாண்டி. நமக்கான விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்து பேசினா போதும், புரியுதா? நீ எல்லா விஷயத்துல போயிட்டு மாத்தி மாத்தி ரவுண்ட் கட்டி இது சப்போர்ட்டிவ்லாம் பண்ணல. அந்த இடத்துல நாங்க ஆரம்பிக்கும் போது இருந்தது அதிமுக கார்த்திக். நான் சொல்லிட்டேன், இப்ப நீ வந்து சம்பவம் பண்ண கார்த்திக் சொல்ல அவன இந்த பாரு, இப்ப நான் உனக்கு பாயிண்ட் தட்டேன், நீ வந்து பேச சொல்ல. இல்ல நான் கார்த்தி இழுத்தது காரணம் வந்து கார்த்திய வந்து அவன் கலைஞர் கருணாநிதினு ஏதோ தவறா பேசினான்னு சொல்லிட்டு இதுக்கு மேல நீயே பேசிக்கடான்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த பைத்தியத்தை நான் பேச முடியாதுறான்னு அவனை சும்மா கலாச்சிட்டு இருப்பான் கார்த்திய. நான் என்ன சொல்றேன், எனக்கும் பிடிக்கும் உனக்கும் பிடிக்கும், நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச தளபதி தான், ஓகே. அதுக்காக தான் நம்ம இவ்வளவு பேசுறோம். நான் ஏன் இவ்வளவு உங்ககிட்ட வாதாடுறேன், யாருன்னு கூட எந்த கார்த்தி போட்டிருப்பானே ப்ரொஃபைல் பிக்சர் அவனா? பாண்டி பாண்டி ஒரு நிமிஷம் நல்லா புரிஞ்சு இருங்க பாண்டி, இங்க பாரு பாண்டி, ஒரு நிமிஷம் பாண்டி, ஒரு நிமிஷம் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க ஐயா. நாங்க வந்து நம்ம பசங்களை எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறோம். ட்ரிகர் ஆகி போய் மேல பேசுற பசங்களை கொண்டுதான் வேற வழி இல்லாம அவங்க பேசுறாங்க, அவங்களுக்கும் நம்ம அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஐயா வேற ஸ்பேஸ்ல போய் கலந்துக்காதீங்கயா, அவங்க வந்து உங்களை மேனிபுலேட் பண்ணிட்டு போயிடுவாங்கயா. நம்ம வந்து இன்னைக்கு இருக்க டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸை பேசுனா பரவாயில்ல, அவன் வந்து ஐடியாலஜி பாலிடிக்ஸ் எடுத்து பேசிட்டு இருக்கான். நமக்கு ஐடியாலஜி இல்லாம இல்ல, என்னோட ஐடியாலஜி ரொம்ப கிளியர், ஓகேவா? பெரியாரோட ஐடியாலஜி மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. அவரோட ஐடியாலஜில ஒண்ணு கடவுள் மறுப்பை வந்து அதை வந்து நாங்க எடுத்துக்கல, ஓகேவா? எல்லா மதமும் ஒண்ணுதான், பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும், இந்த ஒரு விஷயத்த மட்டும் தான் முன்னெடுத்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுதான் எங்களோட அரசியல். இப்போ நம்ம களத்துல என்ன பண்றோம், டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் எப்படி வந்து என்னுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுறது, என்னோட மாநிலத்தை எப்படி முன்னெடுத்துட்டு போறது, இதை சம்பந்தமா நீங்க பேசுங்க. இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை கொடுக்கும். இதை விட்டுட்டு அவன் என்னென்னவோ பேசிட்டு இருக்கான். 1.5 வருஷமா அவன் வந்து இந்த கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டுமே தான் பிடிச்சிட்டு இருக்கான். அது இல்லைன்னு தளபதியே விளக்கமும் சொல்லிட்டாரு. நாங்க அதை ஏற்றுக்கலன்னு 1000 வாட்டி சொல்லியாச்சு. திரும்ப திரும்ப அதை போய் அவங்க கிட்ட பேசிட்டு என்ன யூஸ் சொல்லு? இதுக்குதான் நம்ம பசங்களை மொத்தமா தவிர்க்கிறோம் தம்பி. நீ இப்படி திரும்ப திரும்ப பேசிட்டே இருந்தானா எல்லாரும் சொல்றதை நானும் சொல்லுவேன். நான் உனக்காக நான் டிஃபெண்ட் பண்ணி நிறைய இடத்துல பேசிட்டேன். நீ நம்ம கட்சிக்காரன்டா, நீ உனக்கு ஒரு திறமை இருக்கு, அதை கரெக்டா யூஸ் பண்ணுன்றதை மட்டும் தான் சொல்றோம். குமரி ஒரு நிமிஷம், கடவுள் மறுப்பை பத்தி இங்க எவனா பேசினா நான் செருப்பை கழட்டி அடிப்பேன். திரும்பியும் சொல்றேன், கடவுள் எவனுமே பேசக்கூடாது. அதுதான் எல்லாருக்கும் அன்னையோட பர்மலா நானும் எடுக்கிறேன். கடவுளை பத்தி நான் கடவுள் பெரியா சொன்ன கடவுள் தான் நான் மாடு நானும் போயிருந்தேன், இல்லன்னு சொல்ல. கடவுள் மறுப்பை பத்தி கடவுள் மறுப்பு வேற, மூட நம்பிக்கை வேற. சும்மா அது வந்து கடவுள் மறுப்பு மூட நம்பிக்கை பத்தில நீ இப்ப எடுத்துட்டு வராத, நீ அதை டிஃபெண்டே பண்ணாத. அங்க நீ போக வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சில விஷயங்களை நீ தவிர்த்துரு,
நீ மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து நீ போய் அவனுடைய மத சார்பான விஷயங்களை வந்து நீ பேச வேண்டிய ஒரு குமரி சூழ்நிலைக்கு நம்ம அதை அந்த ஏற்கவே மாதிரிப்பட்ட இல்ல டிபேட்ல குமரி, இருந்து வெளியேறு. நம்ம அதை பேசக்கூடாது, நம்ம ஏற்கவே இல்ல அதை, நம்ம அதை பேசவே கூடாதுன்றேன். அதான் செந்தில், நம்ம நான் அந்த அதான் சொல்றேன் விஷயங்களை செந்தில், அதுதான் நான் சொல்றேன். இங்க பாரு. கடவுள் மரபை பத்தி யாருமே இங்க பேசாதீங்கன்ற. நான் உங்களை பொதுவா சொல்ல, எவன் பேசுறவன நான் சொல்ல வரேன், தப்பா நினைச்சுக்காதீங்க, சரியா? இங்க பாரு, கேக்குதா? இப்ப நம்ம ஆமாமா கேக்கு ஒரு சமுதாயத்தை பத்தி பேசுன உடனே நம்ம தடுத்துறோம். இதை பத்தி நம்ம பேசக்கூடாது, இது நமக்கான இடம் கிடையாது, இதுக்குள்ள நம்ம இல்ல, இந்த பிக்சரே நமக்கு கிடையாது, நம்மளும் அந்த பிக்சருக்குள்ள இல்ல. அதே மாதிரிதான் கடவுள் மறுப்பான், அதுலயும் நம்ம உள்ள விட வேண்டிய அவசியம் இல்ல. இன்னைக்கு நீ சாப்பிடுறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு வாழ்க்கையை முன்னேறதுக்கு என்ன வழி, அதை பத்தி 4 பேர்கிட்ட பேச அவங்ககிட்ட ஆக்கப்பூர்வமான கேள்விகளை கேளு, தப்பு இல்லை. நீங்க திரும்ப திரும்ப இந்த டிராப்ல போய் விழுந்துட்டு நமக்கு கட்சி கிளியர் தலைவரையே கிளியர் கட்சி பிக்சர் பத்தாது. இருக்கு குமரி, கிளியர் பிக்சர் இருக்கு. கடவுள் மறுப்பு முன்னாடி கொண்டு வந்தோம்னா அந்த கொள்கையில எங்களுக்கு உடன்பாடு இல்லை, நாங்க அதை ஏற்கல, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அதுக்கு மேல எதனா வேணா அதுக்கப்புறம் டிஎம்கே அவ்வளவுதான், காரன் அதை வந்து டிபேட் பண்ண வேண்டிய பேசிக்கிட்டோம். ஏன்னா அவசியமே இல்ல. ஏன்னா அதை கையில தூக்கி பிடிக்கிட்டு அவன் தான், அவன் வந்து பேசிக்கிட்டோம், அது அவன் பிரச்சனை. அந்த டிபேட்டுக்குள்ள நம்ம போக கூடாது பாண்டி, அது மட்டும் நீ பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோ. உன்னை நீ கொஞ்சம் மாத்திக்கோ. பசங்க சொல்றாங்கன்னா இது நமக்கு சரியில்லை, ஒருவேளை வந்து அது உனக்கு சரியா பட்டுனா கூட இது கட்சிக்கு முரணானது, பசங்க சொல்றது கரெக்டா இல்லையான்னு சொல்லிட்டு தளபதியோட எல்லா விளக்க வீடியோவும் இருக்கு. அதுக்காக தான் அவர் என்ன பண்ணாரு தெரியுமா, ஸ்டேஜ்ல போய் பேசிட்டு அது போகாம கிளியரா சொல்லு. கொடுத்துட்டாரு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டு கடவுள் மறுப்பு கொள்கையை ஏத்துக்கிட்டீங்கன்னா அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்றதே அடிபடும். அதனாலதான் அவர் கிளியரா நமக்கு அடிபட்டுரும். இண்டிகேட் பண்ணியிருக்காரு. ஓகேவா, நம்ம வந்து எப்பவுமே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான் கான்டெக்ட். கடவுள் மறுப்பு இருக்கு இல்ல இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத மேட்ரு. அந்த பாயிண்ட்டுக்குள்ளே டிபேட் போகாதீங்க. இதுனா ஐயா இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லையா, எங்களை விட்டுருங்க ஐயா. மதசார்பற்றது தான் நாங்க வந்து எங்க கொள்கையா எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சுட்டு போயிட்டே இருக்கு. கடந்து போயிடும் அவனுங்கெல்லாம் வந்து இன்னைக்கு இவ்வளவு விஷயம் நம்மளுக்கு எதிராக பண்றானுங்க, அதெல்லாம் நம்ம கடந்து போகலையே. அந்த மாதிரி விட்டுட்டு நமக்கு தேவையான ஆக்கப்பூர்வமான அரசியலை பேசிட்டு போயிட்டே இருப்போம். ஆக்சுவலா அவனுங்க வந்து இல்லையா, கொஞ்ச நம்மள நேரம் வந்து வரையா ஃபன் பண்ணிட்டு டிஎம்கே போயிட்டே மாதிரி இரு. டீல் பண்ண பார்ப்பானுங்க. அதுக்குதான் நான் இந்த பாயிண்ட் சொன்னேன், நம்ம டிஎம்கே கிடையாது, நம்ம வேற. ஒரு சில விஷயங்கள்ல நமக்கு ஹிஸ்டரி தெரியாம இருந்துச்சுன்னா இப்படிதான் மச்சான், லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிரும். கொஞ்சம் ஹிஸ்டரி எல்லாம் நம்ம பாத்துக்கிட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஸ்டாண்ட் எடுத்து பேசிடலாம். என்னதான் கட்சியில சொல்லிட்டாங்கன்னா கட்சி அப்படியே பாக்கணும்ல, கட்சி ஏன் அதை சொல்லுது நீ லைட்டா கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்து அதுக்கான ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணனா உனக்கு தெளிவா புரிஞ்சிடும். பெரியார் எப்படி வந்தாரு, அண்ணா எங்க குமரி இருந்து உருவானாரு, அவரோட அரசியல் குமரி தொடக்கம் எங்க இருந்துச்சு. நான் ஒன்றும் சொல்லுங்க தப்பா சொல்ல, சொல்லுங்க. அவனை இப்போ கூட சொல்றேன்ல, நல்லபடியா நீ சொன்ன மாதிரி தான், நல்லபடியா போ. ஏன்னா உன்கிட்ட பேச்சு திறமை ரொம்ப நல்லா இருக்குது, அதை வந்து கொஞ்சம் லைட்டா சாஃப்டா கரெக்டா யூஸ் பண்ணு, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஹிஸ்டரி எடுத்து பேசணும்னா மச்சான் இவனுங்கெல்லாம் நம்ம கிட்ட நிக்க கூட முடியாது, புரியுதா உனக்கு? அண்ணா பத்தி தூக்கி பிடிச்சு பேச, அண்ணா எங்க இருந்து வந்தாருன்னு கேட்டா இவனுக்கு கேள்விக்கு பதில் இருக்கா சொல்லு? அந்த கேள்விக்கு வந்து பதிலே இருக்காது. அப்பவே அவன் ஆட்டோமேட்டிக்கா வந்து பெரியார் காலில் விழுந்துதான் ஆகணும். இல்ல குமரி, அவெல்லாம் அப்படி தூக்கி பிடிச்சிட என்ன முடியாது. ஆச்சு, ஏடிஎம்கே காரன் டிஎம்கே காரன் சூப்பரா லாக் பண்றான். லாக் பண்ணும்போது பாண்டி குறு அவனை காப்பாத்தி விடுவான் டிஎம்கே காரனை. அவன் சூப்பரா லாக் உடச்சு பண்ணான் ஏடிஎம்கே விட்டுறான். காரன். அவன் செஃப்னா தான் பண்ணான், ஒரு அங்க செஃப்னுக்குவேன். டேய் ஃபர்ஸ்ட் உங்க கொள்கையை சொல்லு, உங்க கொள்கை இல்லடா குமரி, குமரி போய் குமரி சொல்லு. அந்த செஃப். நானே ஒரு 3 ஸ்பேஸ்ல டிராப் ஆயிருக்கேன்டா. கடவுள் மறுப்பை பத்தி பேசினாங்க, மொத்தம் லெஃப்ட் ரைட் போய் வாங்கினேன். டேய் மூட நம்பிக்கைன்னு சொல்லக்கூடாது, இது கடவுளை பத்தி நீ பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி அங்க டிஎம்கே காரன் எப்ப லாக் ஆகும் வந்தானோ அப்ப வந்து பாண்டி காப்பாத்தி விட்டுறான். புரியுதா? அவன் லாக் ஆகும்போது இவன் காப்பாத்தி விட்டான், அதான் எனக்கு கடுப்பாச்சு. ஓ புரியுது. பாத்துக்கோ பாண்டி கொஞ்சம் நீ இங்க பாரு, ஒரு விஷயம் நம்ம ஸ்பீக்கர்ல இருக்கும்போது நம்ம ஒரு மைண்ட் செட்ல இருப்போம். லிசனர் நம்ம வாட்ச் பண்ணி ஒரு விஷயத்த நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் போது நம்ம டக்குன்னு அந்த இடத்துல சுதாரிச்சிடும். ஏன்னா ஒருத்தன் பேசும்போது நமக்கு சின்ன ஒரு மேனிபுலேஷன் நமக்கு தெரியாம நமக்கு நடந்துரும். அன்னைக்கு கூட பாரு, நண்பன் பேசும்போது நம்ம ஆளுங்க தெரியாம அவன் பாயிண்ட் எடுத்து பேச வேண்டியதா போச்சு. அப்புறம் நம்ம எல்லாம் ஒரு மெசேஜ் போட்டு ஐயா இதெல்லாம் தப்புயா அப்படின்னு சொல்லும் போது அவங்க உணர்ந்துட்டாங்க, ஓ சரி நம்மள தேவையில்லாம அவன் பாயிண்ட்டுக்கு நம்ம மேனிபுலேட் ஆயிட்டோம்னு யோசிக்கிறாங்க. ஸ்பீக்கர்ன்றது ஒரு வேற மைண்ட் செட்டு, லிசனர் தான் வேற. நீ லிசனர்ல ஒரு 1 hour உட்கார்ந்து பாரு, பேசுற யார் எப்படின்னு உனக்கு தெளிவா தெரிஞ்சிடும். யார் எப்படி போயிட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்காங்க, யார் என்ன பேசிட்டு இருக்காங்க, லிசனர்ல தான் நம்ம தெரிஞ்சிடும். ஒரு சில நேரத்துல நம்ம ஸ்பீக்கர்ல இருக்கும் என்ன தெரியுமா, நம்மள ஒரு அட்டாக் பண்ணா கூட நம்ம 4 வார்த்தை பேசிட்டோம்னு விட்டுருவோம். ஆனா கடைசியில நீ அந்த ஒரு 1 hour கழிச்சு அதை ப்ளே பண்ணி பாரு, அப்ப தெரியும் உனக்கு தெளிவா, ஓஹோ அவன் தான் நம்மள அட்டாக் பண்ணிருக்கான் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள். குமரி நானும் 3 ஸ்பேஸ்ல லாக் ஆயிருக்கேன். நான் ஸ்பேஸ் பேரே சொல்றேன். ஒண்ணு சார்லர் ஸ்பேஸ், இன்னொன்னு பார்த்தோன்னா இவே ஸ்பேஸ் கண்மணின்னு ஒருத்தவங்க ஒரு அக்கா அவங்க போடுவாங்க, அவங்க ஸ்பேஸ்ல ஒரு சண்டை வந்துச்சு.
இந்த ஐயர்ஸ்னு ஒரு ஸ்பேஸ் வந்துச்சு பாரு, அவன் ஸ்பேஸ்ல இந்த கடவுள் மரபை பத்தி ரொம்ப பேசினாங்க. டேய் மொத்தவங்க அம்மான்னு பிடிச்சி ஏறினேன். டேய் மூட நம்பிக்கை நீ சொல்ற நீ யாருடா அப்படின்னு பிடிச்சி ஏறி விட்டேன். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ரைட்டா? இது ஒரு சக்தி தான் உலகமே ஓடுது, சரியா? இந்த சக்தியை வந்து நம்ம வந்து ஒரு உருவப்படுத்தி நம்ம கும்பிட்டு கடவுளா கும்பிடுறோம். ஒவ்வொரு கடவுளா, ஒருத்தவங்க அல்லாவா கும்பிடுறாங்க, ஒருத்தவங்க ஜீசஸா கும்பிடுறாங்க, ஒருத்தவங்க சிவனா கும்பிடுறாங்க. இதுதான் கடவுள். அது வந்து நம்ம உருவமா அந்த காலத்துல உருவாக்கி கும்பிடுறாங்க, அவ்வளவுதான். திஸ் இஸ் த மேட்டர். இது சும்மா கடவுள் நம்பிக்கை இல்ல, அது இல்ல இது இல்லன்னு சொல்லி இப்பெல்லாம் அவங்க பேசினாங்கன்னா அவங்க எல்லாம் அடிங்க, தைரியமா அடிங்க. அவங்கள பேசவே கூடாது. இது வந்து அடுத்த கால ஒரு காலத்துக்கு இந்த பேச்சு வந்து போவே கூடாது. நம்ம நல்லதே கொண்டு போகணும். அண்ணன் கட்சி மூலமா எல்லா பசங்களுக்கும். நான் சொல்ற தப்பு இல்லையே ஏன் குமரி? ஹலோ, நல்ல விஷயம் வந்து நம்ம பசங்களுக்கு விதைக்கணும். இந்த இது அது அது இதுன்னு அப்படிலாம் கொள்ளக்கூடாது. இதுதான் பாயிண்ட்னா அது தேங்காய் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு கரெக்டா நச்சுன்னு நொறுக்கிட்டு போகணும். பசங்களுக்கு, வரும் பசங்களுக்கு நம்ம நல்ல நியூஸ் தான் கொண்டு போய் சேர்க்கணும். நம்மளால வளர்ந்துட்டு போகணும், கீழே போக கூடாது. ஒண்ணும் இல்ல, இப்ப நீங்க பேசணும்னு ஆசைப்படுற ஒரு சில விஷயம் பேசினா கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணு. போய் அவங்களோட வரலாறை பாரு. யார் எங்க இருந்து வாழ்க்கையை தொடங்கினாங்க, யார் எங்க இருந்து அரசியலை தொடங்கினாங்க, என்ன கொள்கைகள் உள்வாங்கிட்டாங்க, மக்களுக்கான அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன, அந்த விஷயங்கள்லாம் படிச்சுட்டு வந்து நீ அதை நம்ம ஸ்பேஸ்ல பேசி இல்ல பக்கத்துல போய் பேசு. ஏதோ எடுத்தோம் 4 பாயிண்ட் 4 இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோன்னு போய் பேசணும்னா அது தேவையில்லாம கான்ட்ரவர்சி தான் கிரியேட் பண்ணும். அவன் விஜய் சொல்றான் பாரு, அவன் லாக் பண்ணும்போது நீ அவனை போய் உடச்சு விட்டுட்ட. அது நமக்கு தேவையில்லாதது. அடுத்துல யோசிக்காத விஜய், வச்சு அடி விஜய், யோசிக்காதன்னா கேக்குதா விஜய்? அவங்க திரும்ப விஜய் நம்ம திரும்ப இடத்துல தான் வந்து இருக்கு. கடவுள் மறுப்பை கொண்டு வரதே டிஎம்கே லாக் பண்ணதான். ஓகேவா? ஆமா, சங்கீத் வந்து அதை கொண்டு வரது டிஎம்கே லாக் பண்ணதான். அவன் ஏடிஎம்கே லாக் பண்ண முடியாது. அவன் மெயினா லாக் பண்ணணும்னு நினைக்கிறான், டிஎம்கே மட்டும் தான் லாக் ஆகும். நமக்கும் ஃப்ரீ ஹேண்டு. ஏடிஎம்கே அது ஒரு சீன்லயே வராது. அவங்க எப்பவுமே அப்படிதான். அவனுங்க வந்து ஆல்வேஸ் வந்து கடவுள் எடுத்துதான் அவனுங்க. நமக்கு வந்து அந்த 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 சாப்டரே கிடையாது. அது லாக் ஆனா ஒரே ஒரு கும்பல் தான் லாக் ஆகும், டிஎம்கே மட்டும் தான். அவனுங்க அந்த அந்த கார்டை வந்து எப்பவுமே டிஎம்கே நோக்கி தான் போடுவானுங்க. அந்த கார்டு போட்டுக்கிட்டு தான் இருப்பானுங்க எப்பவுமே. வாய்ஸ் கிளியரா கேட்கலப்பா. இப்ப கேக்குதா? கேக்குது. ப்ரோ எப்பப்ப அவங்க லாக் ஆகும்? ஏன்னா நம்ம அந்த ஸ்பேஸ்ல போகும்போது டிஎம் ஸ்பேஸ்ல இதே கேள்வி தான் கேட்பாங்க என்கிட்ட. ஓ, என்னயா வாய்ஸ் டப்பிங் பாய்ஸ் மாதிரி பேசுற? ஆமா, யாரையா பேசுறது இப்போ? டேவிட் தான் பேசுறான். ஆமா ஆமா, விஜய் மெர்சலா? விஜய் டிராவிட் தான் பேசுறான். எப்படி பேசுறது? ஆப்புக்கு இப்ப போட்டுட்டியா? வாய்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் எப்படி தெரியாது. யோ தயவு செஞ்சு ஏன் படுத்துறீங்க? நீங்க பேசுறதே கரெக்ட். அவன் வாய்ஸ் இது பெட்டர் ப்ரோ. பேசுறியா? யோ இல்ல ஸ்டெப் வாய்ஸ் பேசுறேன். தெளிவா பேசு 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 பேசு. ஒரு கேள்வி பாத்தீங்களா? கொஞ்சம் சொல்றேன் அந்த ஸ்டெப் என்ன பண்ணா சரியா லாக் பண்ணா? டேய் நீ முதல்ல, நான் 30 வருஷமா இருந்தேன்டா, நீ முதல்ல அந்த கொள்கையை வந்து கேட்டா கிளியரா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு. ஒரு 2 கொள்கை, அந்த ஒரு கொள்கையில 2 பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ண அவன் சொல்லவே இல்லை. அதுக்குள்ளேயே வந்து இவன் குழப்பம் தான் எனக்கு காண்டாச்சு, வேற எதுவும் இல்ல. டே விஜய் அதெல்லாம் விடுறா. டே இவங்களை எப்படி லாக் பண்ணணும் தெரியுமா? பெரியாருக்கு சிலை எங்க? கேள்வி கேள, எவனுக்குமே பதில் கிடையாதுடா விஜய். எவனுக்குமே பதில் வராது. பெரியாருக்கு சிலை எங்கன்னு மட்டும் நீ கேளு. அண்ணா அறிவாலயத்துல சிலை எங்கடான்னு மட்டும் நீ கேளு. எந்த நாயும் பதில் சொல்ல மாட்டான் விஜய். நான் அவனுக்கு எழுதி தரேன். நான் அந்த கோயில்ல வச்சிருக்கோம், இங்க வச்சிருக்கோம், அங்க வச்சிருக்கோம்ன்றாங்க. டேய் அறிவாலயத்துல சிலை எங்க? சேர் இருக்குன்றாங்க. சேர் எங்க? சேரையும் காணோம், உடச்சு தூக்கி போட்டாங்க. ஏன்னா பெரியார்னா அந்த திமுக வளர்ந்துருக்காது. இதுல ஒரு ஹிஸ்டரி இருக்கியா? அண்ணா கட்சி ஓபன் பண்ணும்போது தலைவர் பதவியை வந்து பெரியாருக்காக மட்டும்தான் கொடுக்கணும், அந்த போஸ்டிங்கே வந்து வேக்கண்டா வச்சிருந்தாரு. ஆனா நம்ம கலைஞர் வந்து அது வேற மாதிரி பண்ணிவிட்டார். தலைவர் போஸ்டிங்கை டம்மி பண்ணிட்டு பொதுச்செயலாளர் போஸ்ட் டம்மி பண்ணிட்டு தலைவர் போஸ்ட வந்து பெருசாக்கி விட்டாப்புல. இவங்களுக்குள்ள நிறைய முரண்பாடு இருக்கு. இவங்க செலவெல்லாம் இல்ல, ஒரு போட்டோ கூட வைக்க மாட்டாங்க. பேனர் பார்ட்டி எவ்வளவு சின்னதா போயிட்டு இருக்குன்னு. பெரியார் போட்டோ சின்னதாகிட்டே போயிட்டு இருக்கு செந்தில். பெரியார் போட்டோவே காணோம் தெரியுமா? இப்ப நீ கவனிக்கிறியா? நிறைய இதுல பாரு, பெரியார் போட்டோ சும்மா ஏடிஎம் கேட்டாங்க தூக்கிட்டானுங்க. இவங்க பேனர் சிறுசாகிட்டே வருது. அடுத்த எலெக்ஷன் தூக்கிடுவானுங்க கண்டிப்பா.
அடுத்த லட்சத்துல பெரியாரே இருக்காது பாரு. கண்டிப்பா. நல்ல வேளை நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பெரியார் நல்லபடியா நம்ம வளர்க்கணுமாப்பா. அவ்வளவுதான்ப்பா, வேற ஒண்ணும் இல்ல. நான் ஏன் ஒரு பெரியார் சும்மா அதெல்லாம் எனக்கு தெரியாது. பெரியார் பத்தி நான் படிச்சதுல எதுவும் கிடையாது. ஏன்னா அவர் மேல ஒரு என்ன ஒரு அவரை பத்தி பேசினா எனக்கு ஒரு எனர்ஜி வருது. அது என்னன்னு தெரியல. நான் அவரை பத்தி படிக்க ஆரம்பிக்கிறேன். ஓகே, பேச ஆரம்பிக்கிறேன். நான் அவரை பத்தி தீவிரமா அப்படி ஃபயரா பேசுவோம் அவரை பத்தி. ரைட்டு, பேசுவோம். நீ பேச ஆரம்பிப்போம் அவரை பத்தி படிக்க ஆரம்பிக்கிறேன் நான். என்ன குமரு செந்தில், நான் கேட்டது ஒன்றும் தப்பு இல்லையே செந்தில். நான் கரெக்டா தப்பான்னு சொல்லியே செந்தில், கேக்குதா? இல்ல தப்புலாம் இல்ல. கேக்குது சரியா சரிங்க. ஏன் செந்தில், நான் தப்பா சொல்லணும்னா சொல்லு, தப்புனா நான் பேசல அதை பத்தி. செந்தில் செஃப் ஸ்பேஸ் கூட பரவாயில்லையா, நிம்மதியா போகுதுயா. ஆனா ஒருத்தர் ஸ்பேஸ் போடுறான் பாரு, உயிர் எத்துறாயா. யாரு செந்தில் சொல்லுவான் பாரு, யாரு செந்தில்? சாண்டி. உன் ஸ்பேஸ்ல கூட கொஞ்சம் சமாளிக்க முடியுதா? அவன் ஸ்பேஸ்ல ஐயோ உயிர் எடுத்துறான் அவன். அதுல பெரிய மச்சான் இங்க இல்ல நம்மளுக்கும் ரைட்டு தம்பியா போயிட்டா என்ன பண்றது? கீழே டிஎம்கே கார்ல வச்சுட்டு நம்ம பசங்களை திட்டக்கூடாது, புரியுதா? ஹோஸ்டா நீ உட்காந்துட்டனா நம்ம பசங்களை வந்து நீ அங்க சொல்லக்கூடாது. நம்ம பையன் பேசுறானா அந்த பாயிண்ட் ஏத்த மாதிரி அவனை கிட்ட பேசணும். இவன் வந்து என்ன பண்ணுவான் தெரியுமா, டக்குன்னு நம்ம பசங்களை மட்டம் தட்டுறது, நம்ம பசங்க கிட்ட அங்க உட்காந்து சண்டை போறது, நம்ம பசங்களை கீழே போடுறது. குமரி அண்ணன் சொன்ன மாதிரிதான் எல்லாருக்கும் எல்லாம். என் ஸ்பேஸ்லயே அப்படிதான். எல்லாருக்கும் பேசலாம், என்னன்னாலும் பேசுங்க. தப்பா பேசினா நான் வந்து நான் கண்டிப்பேன். சரியா? நேத்து பார் டிஎம்கே பேசணும் டக்குன்னு இறக்கி விட்டேன் பாத்தியா? முந்தா நேத்து ஒருத்தன் கேட்டா ஒருத்த அம்மா பத்தி பேசணும், அந்த மாதிரி எல்லாம் பேசணும் இறக்கி விட்டு கேட்கணும். செப் பேசணும், இறக்கி விட்டு அப்புறமா நம்ம பேசணும். என்ன அது பேசணும் நம்ம கேட்கலாம், அது பிரச்சனை வேற. இறக்கி விட்டு லிசனர்ல வச்சுதான் பேசணும். ஓகேவா? அவனை ஸ்பீக்கர்ல வச்சுக்கிட்டே பேசக்கூடாது. இல்ல, அவனை இறக்கி விட்டாச்சு செந்தில். இறக்கி விட்டு தான் நேத்து ஒரு சம்பவம் பண்ணான் தெரியுமா, சாண்டி மான்ஸ்டருக்கு. செப் உன்னையே சொல்லல, நான் சாண்டி சொல்றேன். இங்க பாரு, நேத்து இரியா, நேத்துக்கு யாரோ ஒருத்தர் பேசும்போது என்ன பண்ணிருக்கான் இவரு, ஏதோ சம்பவம் பண்ண, அதுக்குள்ள மறந்து போச்சு. ஆக்சுவலா ஒரு சில விஷயத்துல வந்து இவனால சமாளிக்க முடியல, அங்க இருந்து வந்து மான்ஸ்டர் இழுத்து விட்டுறான். மான்ஸ்டரே அந்த பாயிண்ட்ல லாக் ஆகுற மாதிரி பேசி விட்டு போயிடான். நேத்து ஒரு ஆடியோ ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க இவனை, ராஜ் விமல் ஒரு ஐடியில. இப்போ நீ இன்னும் வந்து விஎம்ஐ குரூப்ல வந்து நைட்டு நாங்க பண்ண சம்பவத்தை நீ இன்னும் பாக்கல, அதானே? என்ன பண்ணீங்க மச்சான்? ரஞ்சித் ராயப்பன்லாம் போட்டு போலன்னு பொழந்து தானச ஒரு 1/2 மணி நேரம் மேல ஏத்தி வச்சு டோக்கன் போட்டு அடிக்க விட்டு. மச்சான் இன்னொரு ஆடியோ ஒண்ணு போட்டு, லெப்ட் பாண்டிய பத்தி ஏதோ பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ ஆடியோ எல்லாம் ஒண்ணும் போடல. ஆடியோ அவருக்கே அனுப்பிட்டேன்னு சொல்லி போட்டான். ஆடியோ எல்லாம் அவங்கிட்ட கிடையாது. நம்ம வந்து மாவட்ட செயலாளர்களை பத்தி இப்படிலாம் பேசுறாங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். இவங்களுக்கு என்ன தெரியும், அவங்க வந்து களத்துல இறங்கி வேலை செய்யறாங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த நாய் ஒத்திக்கிட்டு போயிட்டு அதுதான் பேசுறதான் பேசணும். மாவட்ட செயலாளர்கள் வந்து இப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க, ஆனா வந்து அவங்க களத்துல பயங்கரமா வேலை செய்யறாங்க, இதுதான் கான்டெக்ட், இப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தோம். செந்தில் இங்க பாரு, அப்படி இவன் தப்பாவே போஸ்ட் பண்ணாலும் ஒன்னும் கவலைப்படாது. ஒன்னும் பிரச்சனை இல்லையா, மேட்டரே கிடையாது, பெரிய மேட்டரே. சொல்லட்டுமா, ராஜ் விமல் கிட்ட ஆடியோ இருந்ததுன்னா முதல்ல ஆடியோ தான் போடுவான். எனக்கு அவனை பத்தி தெரியும். யார் யாது இடியாப்பம் வைக்கிறீங்க? இடியாப்பம் சென்னைனால இடியாப்பம். அந்த வாய்ஸ் நான் மெசேஜ் தெரிஞ்சு ராஜ்மோகன் அண்ணா, எனக்கு தெரிஞ்சு ராஜ்மோகன் அண்ணா நம்ம ஸ்பேஸ்க்கு வந்திருக்காருன்னு நினைக்கிறியா? எவனோ ஒருத்தர் 2 நாளைக்கு முன்னாடி இடியாப்போன்னு பேசிட்டு இருந்தான் ஸ்பேஸ்ல. அதை கேட்டதான் போய் அவர் அடிக்கிறாரு தெரியல, எல்லா ஸ்டேஜ்லயும் எல்லா இன்டர்வியூ அடிக்கிறாரு. வாங்குறது எங்க போச்சு, இடியாப்பம் இந்த மாதிரிதான் அப்படின்ற மாதிரி. இடியாப்பம் ஐயோ ஐயோ எங்க போட்டிருந்தா? ராஜ் விமல் போட்டானா? யார் போட்டாயா? ஆர்டிபி ஸ்பேஸ்க்கு வந்தால அப்ப பார்த்தேன். டிஜே 5 மணிக்கு
டிஜே எல்லாம் வரது ஐயோ இல்லைன்னா 5 மணிக்கு வந்து 5 மணிக்கு வந்து படுத்தவன் தான் 11 மணிக்கு முடிக்கிறையா. 11 மணிக்கு முடிச்சேன்னு பார்த்தா அங்க என்ன பசி எடுக்குது. ஸ்பேஸுக்கு வந்தா பாண்டி அவன் லவ் ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கா. டேய் தயவு செஞ்சு விட்டுருக்கடா, அவங்க லவ் ஸ்டோரி எல்லாம் கேட்க முடியலடா. கேட்க மாட்டாங்களே, திரும்ப திரும்ப அதை பேச. அந்த ஆளு வேற குடிச்சிட்டு அவன் பச்சை பச்சையா பேசிட்டு இருக்கான். குரூப்ல போய் பாரு, ரஞ்சித் ராய் பண்ண ஒரு வீடியோ போட்டிருப்பானுங்க பாரு, கரண் ஐடியில இருந்து. ஒரு நிமிஷம். தானோஸ் குரூப்ல எல்லாம் தான் நான் வந்து பெய்டு காலையில ஐடி. மெசேஜ் பண்ணிட்டேனேயா. இந்த தானோஸ் இந்த இவெல்லாம் எல்லாமே பெய்டு ஐடி இவங்க எல்லாம். நம்ம தான் குரூப்ல பேசினோமையா காலையில விஎம்ல. இங்க பாரு, அப்படி நீங்க லெஃப்ட் பாண்டியனை பத்தி நீங்க பேசிக்க மாட்டீங்க. அவன் தப்பாவே அவன் சூட்டிச்சாலோ என்ன பண்ணுமோ ஐயா 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 அவங்களுக்கு கவலையே கான்டெக்ட் தான் ஒன்னும் பேசலையா, நாங்க வேற பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி அவதூறு பரப்புறானுங்க, அவங்க எல்லாம் களத்துல இறங்கி பயங்கரமா வேலை செய்யறாங்க. இதுதான் நாங்க பேசின கான்டெக்ட். அந்த ராஜ்விமல் நாய் வந்து தப்பா பேசிக்கிட்டு இருக்கு உட்காந்து. 2 மியூட்டுக்கே ஓடி போன ஓடுகாலி ரஞ்சித் ராயப்பான்னு போட்டிருக்கு. அதுதான் போய் வீடியோ கேளு, ஆடியோ கேளு. மான்ஸ்டர், குட் மார்னிங் மான்ஸ்டர். வணக்கம். வணக்கம் வணக்கம் வந்துட்டப்பா. என்ன மான்ஸ்டர் பயங்கரமா சம்பவம் பண்ணிருக்கீங்க நேத்து. நேத்து எத்தனை வெட்டு, எத்தனை குத்து, கணக்கே இல்லையா? நான் ரொம்ப நாளா தேடினதுண்டா, எவனுமே மாட்டலடா. அப்பா நேத்தாண்டா மாட்டான். நல்ல ஐடியா சிக்க வச்சிருந்தேன், நீங்களா வரலப்பா. நல்லா அடிச்சுக்கலாம்ப்பா. நேத்து நிறைய பேர் மாட்டினானுங்கடா. அவங்களால முடியல. ஒரு நிமிஷத்துல இறங்கி போயிட்டு இருக்கானப்பா பேசுறதுல அவங்களால முடியல. அவங்க ஸ்பேஸ் போட்டு விட்டா ரெஸ்பெக்டே இல்ல. இங்க நம்ம ஸ்பேஸ்க்கு வந்து பேசிட்டு மாட்டிட்டு போயிட்டாங்க போல. எப்படியா வந்துட்டான் நேத்துக்கு ரஞ்சித் ராயப்பா ஸ்பேஸ்க்கு? தானோஸ வச்சு மில்கிங் பண்ணிருந்தோம் நேத்து. தானோஸ் அவன் தான் எரிப்பொறியா. தானோஸ் கிட்ட புரிய வச்சிட்டான். டேய் வந்து ராயப்பன் வந்து ஒரு எல்லாம் சேர்ந்து நீ வந்து கெட்டுக்கிறா வழியா போயிடுவ, அரக்கணும் விஷயத்துக்கெல்லாம் பேசியிருக்கான். அவனும் ஒத்துக்கிட்டான். தானோஸ் ஆமா பேசியிருக்கேன், நான் பேசலானா வேற எவனோ பேசியிருக்கான்ட்டான். அவனை வந்து தானோஸ கூட்டு போட்டுட்டு வந்தா சோடி வாங்கிட்டு போனான். இறக்கி விட்ட அப்படின்னு போட்டு அதான் போய் சொன்னேன், ப்ரூஃப் எடுத்து போடுறான் நம்ம ஒட்டம்ப. அதான் அவன் ஸ்பேஸ்ல போய் பசங்க அந்த பீஸ் எல்லாம் இறக்கி விட்டுருவோமா நம்ம? ஏன்டா எப்படா நான் விடுவேன்? டேய் மொத்தம் இந்த ரிப்ளை பண்ண மாட்டாங்க. இந்த ஸ்பேஸ்க்கு முன்னாடி இன்னொரு ஸ்பேஸ் இருந்துச்சு. அது யார் ஸ்பேஸ்? இவனு எந்த ஸ்பேஸ்? செந்தில் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் நான் போட்டேன். அதுக்கு முன்னாடி யார் போட்டான் அந்த ஸ்பேஸ்? சாண்டி இல்ல இவனு இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ். சாண்டி ஸ்பேஸ் தான். ஈவினிங்கா சாண்டி ஒரு ஸ்பேஸ் போட்டான். அப்பயும் பாத்தீங்கன்னா நானும் இருந்தேன் அந்த ஸ்பேஸ்ல. ஸ்பேஸ் ஸ்டார்டிங்ல இருந்தேன். அப்பயும் இருந்தேன் அந்த ஸ்பேஸ் தொடங்கும்போது வந்தேன். நான் என் ஸ்பேஸ முடிச்சுட்டு அவன் போட்டான். சரி, அப்போ ஒரு 4 பேர் மாட்டினானுங்க. 4 பேர் மாட்டினானுங்க. அப்பயும் ஜாலியா இருந்துச்சு எனக்கு. எல்லாம் தெரிச்சு ஓடு 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 ஓடுதான், ஓடி அடிதான். யாரு சுமோலாம் கரெக்டான டைம்ல வீடியோ எடுத்துட்டாங்க. மச்சான் சும்மா வந்தானா? ஆமா ஆமா. அடங்கோத்தடி மிஸ் பண்ணிட்டானே. அவனை 4 கேள்வி கேட்டுக்கலாம்டா. யாரோ இந்த மாதிரி கனிமொழியே வந்து அவனுங்க கனிமொழியே அசிங்கமா சொல்லிட்டானுங்கடா. அவனுங்களே அசிங்கமா சொல்லிட்டானுங்க. நம்ம கூட எதுவும் சொல்லல. அவனுங்க வந்து கனிமொழியை ட்ரோல் பண்ற மாதிரி சொல்லிட்டானுங்க. யாரு? ஆமா மன்னராட்சி சொல்ற. மன்னராட்சின்னா என்னன்னு கேட்டான். நான் என்ன சொன்னேன், கருணாநிதி யாரு, முக ஸ்டாலின் யாரு, அப்புறம் உதயநிதி யாரு அப்படி கேட்டேன். 3 பேர் என்ன பொசிஷன்ல இருக்காங்கன்னு. அதுதான் மன்னராட்சி அப்படின்னு. அதுக்கு மன்னராட்சியில குடும்பாட்சின்னு சொன்னான். சரி குடும்பாட்சிக்கு அப்ப கனிமொழி எங்கடான்னு ட்ரிகர் ஆயிட்டான். அது வேறாமா அப்படின்ட்டான் கனிமொழிய.
நாங்களே எதிர்பார்க்கடா. எனக்கு ஒரு செகண்ட் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ என்னடா அப்படி சொல்றான்ட்டு. கனிமொழி வேற நான் ஒன்னாவது அப்படி பிறந்தவங்க. சொல்லிட்டான், அப்படியே சொல்லிட்டான்டா ஓப்பனா ஸ்பேஸ்ல. எனக்கு ஒரு செகண்ட் ஏய் இதெல்லாம் கண்டென்ட். கரண் 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 கிட்ட ரெக்கார்டிங் இருக்கான்னு கேளுத்தல. கரனுக்கு ரஞ்சித் ராய் கீழே கூட கரெக்டா எடுத்து வச்சிருக்கான். இது இருக்கான்னு கேக்குறது கரண் கிட்ட. இது போட்டு போட்டு காட்டலாமே அவனுக்கிட்ட. நீ காலையில சுதர்சன் வந்தான், ஸ்பீக்கர்ல ஏத்தனை இறங்கி போயிட்டான். அதுக்கப்புறம் அது தொடாதன்னு ஒருத்தர் அவரு தான் இந்த மாதிரி சொன்னாரு. யாரோ ஒன்னு தருவான் தெரியுமா? அவன் அவன் ஆமா அன்னைக்கு வந்து பேசிட்டு இருந்தானே விஜய் அவரு விஜய் வந்தான். கத்திட்டு அவரு இருந்தாரு. கொஞ்சம் ரோஸ்ட் ஆயிட்டு போனார். ரோஸ்ட் வாங்கிட்டு போய் கடைசியில காண்டா எல்லாம் ட்ரிகரை அசிங்கமா பேச ஆரம்பிச்சிட்டானுங்கடா. இந்த யாரோ போட்டு ஒரு நாள் பழக்கம். அன்னைக்கு விஜய் விஜய் ரொம்ப கத்திட்டு படம். அதான்டா சொன்னேன். நேற்று வந்தவன் எல்லாம் வந்து தளபதி படம் தான் சொன்னான். அதான் சொன்னேன், ஒருத்தன் கூட உதயநிதி படம் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு. சரி இவனுங்க பழக்கிற நேரம் தான் நான் தூங்கிறேன். நானே என் பகுக்கு ஒரு 2 வார்த்தைக்கு திடீர்னு மனசா நல்ல நீ இல்ல, நீ இந்த கீழே போட்டிருப்ப எல்லாரையும். இல்ல ரிமூவ் பண்ணி. ஐயோ நான் யார் ரிமூவ் பண்றேன். அதனால எனக்கு தெரிஞ்சு, ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா வச்சுக்கேன் ராயப்பன் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், பண்ணா இருந்திருக்கும். திராவிடர் மாட்டினானா இல்லையா? திராவிடன் மாட்டினானாயா? திராவிடன் வந்தான். ஆனா இவங்க 2 பேர் சண்டை போட்டு அவனை வெளில அனுப்பிச்சாங்க. யார் 2 பேரும்? பாண்டியும் சாண்டியும். இவனு பைத்தியக்காரங்கடா. இவன்கிட்ட சொன்னா கேட்க மாட்டானா 2 பேர். சொல்ற அடிச்சுக்காதீங்கடா. இப்ப வந்து கூட என்ன பண்றான் பாரு, விஜய் அவனுக்கு அட்வைஸ் பண்றா, இவன் கேட்டுக்க மாட்டான். சாண்டி ஒரு சில நேரத்துல நம்மளே நோஸ் கட் பண்ணி விட்டுறான்டா. என்னையே ஒரு 2-3 ஸ்பேஸ் அப்படிதான் பேசிட்டான் அவன். நமக்கு நம்ம ஸ்பேஸ்ல இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுறான். அவன் ஹோஸ்ட் ஆயிட்டா அவன் பவரை கையில எடுத்துட்டு அவன் ரொம்ப மட்டமா ஏதாவது பேசி விட்டுறாங்க. ஐயோ ஐயோ. யோசிக்கணும், அவனுங்க இருக்கும்போது பேசக்கூடாது, நம்ம பசங்க இருக்கும்போது பேசுறது வேற. நமக்குள்ள ஜாலியா கலாச்சிக்கலாம். அவனுங்களை ஸ்பீக்கர்ல ஏத்தி வச்சுட்டு அப்பதான் உட்காந்து நம்மள கிட்ட நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பான். 1000 வாட்டி சொல்லி வச்சுட்டு. மான்ஸ்டர் பனிப்புக்குள் வந்திருந்தாரு. மான்ஸ்டர் கேக்குதா? மான்ஸ்டர் ஆபீஸ் மீட்டிங் போயிட்டாப்ல நினைக்கிறேன். ப்ரோ மீட்டிங் போயிட்டாரா? 7 மணிக்கு தானேயா? 6:30 மணிக்கே போயிட்டாரு. ஃபைல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. ரெடி பண்ண போயிருப்பாரு. இவன் பைஜான் டேவிட்னு ஒருத்தர் டிராவிட் இருக்கான். அவனுக்கு ஏத்தியா ரிக்வஸ்ட்லயே இருக்கேன் ரொம்ப நேரமா. கொடுத்தாச்சியா? ஹலோ ஹலோ, நானும் ரொம்ப நேரமா அக்செப்ட் பண்றேன். மைக் டெஸ்ட் 1 2 3. எவ்வளவு நிறைய ஏத்தது உனக்கு மேலே வர மாட்டேதியா? இப்போ வந்துச்சா? என்ன ஐபோன் வச்சிருக்கேன்ற எப்படி ஹேக் ஆகுது உன் போன்? மாஸ்டர் ப்ரோ குட் மார்னிங் ப்ரோ. ஹேங் ஆகுது. மீட்டிங்ல இருக்காருப்பா, இப்ப அரமாண்டா இருப்பான். சார் இப்பதான் 5 ஸ்டார் ரெடி பண்றாரு அவங்க மீட்டிங்க்கு. ஓகே ஓகே ஓகே. என்ன செஃப் எப்படியா போயிட்டு இருக்கு? என்ன சமையல் இன்னைக்கு? என்ன டிஷ் உங்க ஹோட்டல்ல? இன்னைக்கு வந்து இது பண்ணோம்யா. இன்னைக்கு இதனால வெத்தலை பாயாசம் பண்ணோம்யா. மச்சா நம்ம எல்லாரும் ஊர்ல ஒரே டைம் இருக்கும்போது எங்கேயாவது வெளியே ட்ரிப் போடலாம். நான் அப்ப வந்து நீ சமைச்சு கொடு, சாப்பிடுறாங்க. மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு எல்லாம் பண்ணி தரேன். வா 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 போடுவா. கருவாட்டு குழம்பு வைப்பே செஃப்? வைப்பேன். இல்ல வைப்பையா, சின்ன வெங்காயத்துல வைப்பேன் நான். எனக்கு கருவாட்டு குழம்பு ரொம்ப பிடிக்கும். தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு புளி தண்ணி கரைச்சி ஊத்தி அப்படியே அந்த கருவாடை, அந்த நெத்திலி கருவாடு இருக்குல்ல, பொறுமையா எல்லாத்தையும் கிளீன் பண்ணி தலையெல்லாம் உடைச்சு வெங்காயம் தக்காளி வணக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்ற மாதிரி பண்ணி பாடுறா குமரி. நல்லா மிக்சியில அடிச்சு ஸ்மாஷ் பண்றேன்ற பத்தியா, அத பேஸ்டா அடிச்சு பண்ணி பாரு, செமையா இருக்கும். சட்னி மாதிரி அப்படி அடிச்சு பண்ணி பாரு, அது டிஃபரெண்ட் டேஸ்டா இருக்கும். கேளு, இது கருவாட்டு குழம்பு வச்சுட்டு அப்படியே ஒரு முட்டை கருவாட்டு புளி தண்ணியோட ஊற வச்சிருக்கியா?
இல்ல புளித்தண்ணியில ஊற வைக்க மாட்டேன் மச்சான். அது அப்படியே வாங்கிட்டு வந்து கழுவி அந்த தலையெல்லாம் வெட்டி போட்டுட்டு உள்ள இருக்க அந்த அதுக்கெல்லாம் கிளீன் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு பாரு, புளி தண்ணியில செம்மையா இருக்கும் இன்னும் டேஸ்ட். அப்படியா? அப்படி ஊற வச்சு சாப்பிட்டு பாரு, இன்னும் நல்லா இருக்கும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, எனக்கு கேட்கல, நீங்க பேச கேட்கல, என்னன்னு சொல்லுங்க, நல்லா பேசுங்க. சவுண்ட் கொஞ்சம் அதிகமா பேசியா? நீனே அது டப் மேஷ் பண்றேன்ட்டு ஏன் இங்க வந்து டப் மேஷ் பண்ணிட்டு இருக்க? டிக்டாக்லாம் எடுத்துட்டாங்கப்பா, ஒரிஜினல் வாய்ஸ்ல பேசப்பா, ஒண்ணுமே கேட்கல. ஐயா கலைஞர் வாய்ஸ்ல பேசு பாப்போம். சத்தியமா கேட்கலையா? ஏதோ குடத்துக்குள்ள உட்காந்து பேசுற மாதிரி இருக்கியா? ஐயோ ஹெட்செட் இருக்கா இல்லையா உங்ககிட்ட? யாரோ இப்படி அநியாயம் பண்ற? ஹெட்செட் போட்டு ஏன் இந்த மாதிரி உயிர் எடுக்குது? அதுக்கு ஹெட்செட் போட முடியாதாமா, சொல்லிட்டார்ல. அப்படியா? எப்ப பேசினாலும் அவன் கருத்தை சொல்ல முடியாம போகுது. ஐயோ எப்படி அந்த ஸ்பேஸ் நடத்துற 1000 பேர் ஐபோன் இந்த வாய்ஸ் வச்சுக்கிட்டு கனெக்ட் ஆகுது. ப்ளூடூத் கனெக்ட் ஆகாதுல, மான்ஸ்டர் போயிட்டாரு. மீட்டிங் வராரு நம்மளால முக்கியமான யாரையும் காணோம். ஓ சாரி, அவர் கால் வந்துருச்சு. மான்ஸ்டர் பனிப்பூக்கள் வந்திருந்தாரப்பா. ஓகே, என்னாச்சு? யாரையும் ஏற்றி விட்டு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஏய் அவன் டாபிக் எடுக்க நீங்க டேய் அப்பா. மாஸ்டர் ப்ரோ குட் மார்னிங். யாரு அது? விஜய் மெர்சல். யோ ஏன் இப்படி பண்றீங்க? நார்மலா பேசுங்க. யோ பிடிக்கிறாப்பா அந்த பையன், டம்மாஸ் பண்ணிட்டு இருக்கான்ப்பா. செந்தில் தூங்க போயிட்டாரு. இல்ல ஆனா இல்லடா குமரி, அவன் டாபிக்கே வேலைக்கே ஆகுற குமரி. அவன் படத்துல சொல்ற மாதிரி இவனுங்கிட்ட கூட சண்டை போட்டு மெஞ்சலாம், அவன் கிட்ட பேசினா நம்மளுக்கு தலைவலி தான் வந்துடும். ஐயோ எப்பா ஆள விடுற சாமின்னு தான் இருக்கும். பெஸ்ட். அவனை பத்தியே பெருமையா ஒரு 1 மணி நேரம் பேசுறான்டா எங்க போனாலும். யாரு? குமரி நைட் என்னமாச்சு, டிராவிடா மேல ஏறினான், சாண்டி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். இவன் பாண்டி என்ன பண்ணா, குறுக்க பேசியிருந்தான். அவன் இல்ல, ஏய் நான் உங்ககிட்ட பேச வரல, நான் சாண்டி கூப்பிட்டா மேல வந்தேன்னா ஆரம்பிச்சிட்டாங்க 2 பேரும். அவனை விட்டுட்டு இவங்க 2 பேரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இதை கேட்டீங்களா இல்லையா? டே உங்களை யாரோ பைத்தியம் சொல்லிட்டு போனாங்க, என்ன ஆச்சு இங்க டிராவிட கேட்டீங்களா இல்லையா? அவன் கிட்ட ஒரு கேள்வியை கேட்க முடியல அவனுங்க. சும்மா இவன் ஒரு பக்கம் பேச, அவன் ஒரு பக்கம் பேச. மச்சா செந்தில் பாரு, இனிமேல் எப்போ வந்தாலும் அவங்ககிட்ட இந்த கொஸ்டின் மட்டும் கேட்டுரு. என்னடா பைத்தியக்கார ஆஸ்பத்திரி தான் வண்டி வாங்குறத பிளான் பண்ணிக்கலாம், ஒன்னடா ஆச்சு மட்டும் கேட்டு வச்சிரு அவங்ககிட்ட. இருக்கும் ஒரே அக்க பொறுப்பா இவனுங்க கூட. இப்ப யார் வாய்ஸ் எடுக்க போறான்னு தெரியல. சொல்லு ஜெய். அவங்க உங்க டெம்ப்ளேட், இப்ப பசங்க எல்லாம் உங்க டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுங்க. நேத்துல இருந்து பிளாக் பண்ற கீழே கமெண்ட் கீழே நீங்க சொன்ன வார்த்தையை வந்து எல்லாமே போட்டு தாக்கினீங்க. எல்லாருமே பயமே இல்ல இப்ப யாருக்குமே. டே ஓடுகாதி, டே ஓடுகாதி. எல்லாரும் என்ஜாய் த மீல்ஸ் நல்லா பகிர்ந்து சாப்பிடுங்க. பத்தி சொல்ல ஒண்ணு நேத்து வாயை அடிச்சு போயிட்டான். ஆனா கண்டிப்பா அவனுக்கு போன் பண்ணிருப்பாயா நம்ம கூட ஸ்பேஸ்ல இருக்கும் போது தானஸுக்கு. அந்த போனை மீறி நம்ம கிட்ட பேசலாம் பத்தி அங்க நிக்கிறான் என் தானஸ். வேற லெவல்லையா, சத்தியமா வேற லெவல் மனுஷன், பாராட்டணும். அதாவது நான் ஆப்பிள் கொடுத்தாலே அப்ரூவ் ஆயிடும் டைலாக் இருக்குல்ல, அது தானஸ் கிட்ட பகவானி. ஒத்துக்கிட்டானே, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டானே. அவன் தான் அப்ரூவ் ஆயிட்டானே.
ஏன்னா வெக்கங்கட்ட பையன் அவங்க போய் என்ன அதாவது வச்சாங்க அவனான அப்ரூவ் எல்லாம் பத்தாது. இவரு வந்து ஒரு கன்ஃபர்ஸ் கொடுத்துட்டு போனாரு. ஆமா ஏய் நான் எல்லாரையும் கூப்பிட்டு அஜெண்டா தான் செட் பண்றேன், உங்களால முடிஞ்சா உடைச்சிக்கோங்க. ஆமாமா பேசிருக்கான அந்த அதுல பார்த்தேன், அந்த இதுல கரண்ட் வீடியோல பார்த்தேன். ஏய் நான் என்ன தெரியுமா, ஆர்டிபி வந்து பேசும்போது தான் நான் என்ன பண்ணேன், ஒரு 5 செகண்ட்ல மியூட்ல இருந்தப்போ ஆர்டிபி வந்து டேரக்டா வந்தோடனே ஆர்டிபினா சரி ஓகே பேசு அப்படின்ட்டு அவரை பேச விட்டா, நீ நான் வந்து ஒன்று செட் பண்ணியிருக்கேன், நீ வடை தூக்கி போட்டு ஓட்டினது தூக்கி போட்டு தானே சாமானு நான் தூக்கி போட்டு விடு விடு நேற்று நடந்தது அப்படியே பேசணும் ஃபன்னு தான். ஏய் நேற்று ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மணி இருக்கும் செந்தில் சாண்டி ஸ்பேஸ், அந்த மதியானம் ஸ்பேஸ் ஈவினிங் ஸ்பேஸ் ஒரு 6 மணி ஈவினிங் ஒரு 6-7 மணி இருக்கும், 7 மணி இருக்கும். அப்போ வந்து எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டானுங்க, ஒருத்தனா மேல வந்து வாங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா குரோக் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிச்சு இவனுங்கள. குரோக்கு போட்டு செய்து போட்டு அது கூட நிறைய பார்த்தேயா, கழுவி ஊத்தி மானாவரியா வாங்கி கட்டினானுங்க எல்லாருமே. அப்புறம் ஒரு வழி அவனுக்கு ஒரு வழியே தெரியல, குரோக்கே காரி துப்பிட்டு பணிச்சு சரி நான் விட்டுருப்பான் பேச்சுக்க உள்ள ஆயிட்டானு குரோக் கிட்ட. நேத்து என்ன தெரியல அவனுக்கு பேட் டே. இவரு கூட ஒண்ணு போட்டிருந்தாரு, யாரோ ஒரு பெரிய ஐடி பாக்டீரியா, இந்த மாதிரி தைரியமான தலைவர் யாரு, பாக்டீரியாவை தூக்கி சொறி விடுச்சு. இப்படிதான் கேட்டது, என்ன சொல்லு இப்போ. அவனுங்களை ஃபுல்லா வச்சு செஞ்சது நம்ம இல்லையா, குரோக்கு தான்யா. குரோக்கு மனவரியா செஞ்சது. இவன் ஐடி தெரியும்ல, ஜெயா கனகராஜன் ஒருத்தர் இருப்பான் பாரு, அவன் ஐடியை டேக் பண்ணி உன் ஐடி கரெக்டா தான் டேக் ஆயிருக்கு, பதில் இப்ப சொல்லு அப்படின்னு. இல்ல மாஸ்டர் போ நானா சொன்னேன், குரோக் மேலே ஒரு அபிஷேக் கேஸ் போட்டு அவன் சொல்லி விட்டேன். குரோக் அபிஷ் பண்ணிட்டு அது மேலே கேஸ் இல்ல நீ குமரி நம்ம விஎம்ஏ குரூப்ல இருக்கும் பாரு, குரோக் தூக்கி போட்டு அடிச்சது எல்லாமே உள்ள போய் பாரு, செம பண்ணா இருக்கும். யோ அந்த கரண்ட் வீடியோ வர பாத்துட்டேயா விஜய்? ஒரு நிமிஷம் இல்ல, சொல்லு ப்ரோ. எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணு, நான் உனக்கு ஒன்று சொல்றேன். ஓகே ஓகே ப்ரோ. சரியா? மான்ஸ்டர் வாய்ஸ் ஏறா விஜய். ப்ரோ மான்ஸ்டர் வாய்ஸ் பேசி காட்டு. இல்ல ரெக்கார்டிங் பண்ணாது, ரெக்கார்டிங் பண்ணி அதுக்கு அதை அப்லோட் பண்ணோம். ஆனா பாவம் நேற்று நடுவில் பிளாக் பேந்தரை திட்டும் போது ஆர்டிபி குறுக்க வந்துட்டாரு பாவம். அவருக்கு புரியல, ஐயோ என்ன இப்படி போகுது, ஐயோ நிப்பாட்டியா நீ சும்மா கம்முன்னு கடை, நான் முடிச்சு வந்துடுறேன். அடுத்துலாம் சிக்கனா ஏன்னா பாட கட்டி ரெடியா வச்சுக்குங்க. அவன் ஓடிடுவான், அவன் ஓடுகாடியா ஓடிடுவான், அவனுக்கு அவ்வளவு தைரியம் கிடையாது. ஒரு பாட கட்டி சுத்து போட்டுருங்க, சுத்து போட்டு எரிச்சு விட்டுருலாம், அதான் பண்ணுவீங்கலாம். நான் நீங்க அடிக்கிறப்ப நான் இல்லாம போயிடுறேன். நீங்க எல்லாம் இல்லாம தான் நல்லது. இல்ல நீங்க எல்லாம் இல்லாம தான் நல்லது. ஏன்பா நான் என்னப்பா பண்ணேன்? இல்ல ஒரு ஃப்ளோல போச்சுன்னா அதை கெட்டு விட்டுருவீங்க நீங்களாம். நேத்து நான் கெடுக்க மாட்டேன், நான் பண்றது ஆளு இல்லாத எல்லாரும் அவங்க 2 பேரும் கெட்ட ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டாங்க. இவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க டக்குனு வீல பேசணும்னா திட்டுறது. குமரியெல்லாம் ஸ்டேட்டா ரிமூவ் பண்ணிட்டு குமரிலா ரிமூவ் பண்ணிட்டுப்பா. டேய் நீ ஓவரா பேச வெளிய போடா. குமரி ஆமா ஆமா கண்டிப்பா பண்ணுவா. ஆக்சுவலா குமரி எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு தானஸ் வந்து சரக்கு போட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு பேசும்போது நேற்று ரொம்ப பொறுமையா பவ்யமா உட்காந்து பதில் சொல்றான் அவன். இல்ல அவரு என்கிட்ட ஒரு இது வைக்கிறாரு, நீ திமுக தவிர்த்து வேற ஏதாவது பேசு. புளுத்தி ஓடுற திமுக தான் எதிரிய. சங்கி சிக்க மாட்டேங்கிறாங்களே மான்ஸ்டர்.
அவங்களே அடிக்கணும் ஏய் மாட்டேன். இது என்ன மேட்டர் தெரியுமா? டீசெண்டா பேசுறவங்க டீசெண்டா பேசணும்டா. நம்ம அவனுங்க வரமாட்டானுங்க. வந்தாலும் வந்து இப்போ அவதார் வந்தான்னு வச்சுக்கேன், டீசெண்டா தான் பேசுவான். சரியா? இப்போ நீ அவன்கிட்ட போய் சண்டை போறது ஒர்த்லெஸ். ஒர்த்தே இல்ல. இல்ல இப்போ நேத்து ஒரு வீடியோ ரெக்கார்டிங் வெளில வந்தது இல்ல, இனி எங்கேயாவது வந்து ஸ்பேஸ் போடட்டும், நிதி வாங்கி தரேன்னு கீழே போய் ஸ்பாம் பண்ணிட்டு வந்துடுறோம் போயிட்டு மொத்தமா. இதுமே வரமாட்டான் பாரு. நம்ம ஸ்பேஸ் பக்கமே எட்டி பார்க்க மாட்டான். ஆனா நீங்க உட்காந்து பேசுவான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீங்க உட்காந்து மூக்கால அழுவோம். நடுவுல அவனுக்கு போட்ட ஸ்பேஸ்ல பிங்க் பேன் போயிட்டு கண்ணன் கொடுத்துட்டு வராப்புல. இல்ல நேத்து சாண்டி எனக்கு தெரிஞ்சு அவன் ஒண்ணுமே சொல்ல. ஆனா அவன் சொன்னதை வச்சு ஒரு டூலா வச்சு அதுக்கு ஒரு என்னடா இவங்க. குமரி முக்கியமான சம்பவம் நடக்கிற அன்னைக்குலாம் நீ இருக்க மாட்டேங்க குமரி. ஒரு நாள் நீ இல்லாதனால சம்பவம் நடக்குதோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ஆமா இவன் தான் ஏத்திருக்க மாட்டான். இவனை எவனும் ஏத்திருக்கவும் மாட்டான், எவனும் வந்திருக்கவும் மாட்டான். இல்ல தானோஸோட கான்வர்சேஷன் அவ்வளவு நேரம் போயிருக்காது, 10 நிமிஷத்துல முடிஞ்சிட்டு இருக்கும். இல்ல அந்த ஸ்பேஸ்லயுமே யாரும் ஏறி இருக்க மாட்டாங்க மேல. இவன் என்னன்னா ரிமூவ் பண்ணி விட்டுருவான். குமரி மட்டையாயிட்டான்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. டப்பா எடுத்துட்டு போறீங்களா? ஆனாடா வெயிலே இல்ல. மொட்டை மாடியில வாக்கிங் போனா கூட வெயில் கம்மியாக்குதுப்பா. மழையா நைட்லாம்? இருமாகுது. ஆன்சர் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. குட் மார்னிங். மார்னிங். ஆக்சுவலாக ரிலாக்ஸாக ஏதோ பேசிட்டு இருக்கீங்க போல. எனக்கு ஒரு டவுட் கேட்கணும். நான் நேற்றே கேட்கணும்னு நினைச்சேன், பட் நைட் ரொம்ப இதாக போயிட்டு உனக்கு இருந்துச்சு. மட்டும் எப்படா டவுட்டா வந்துருக்குது கோபி? இல்ல இந்த பொலிட்டிக்கல் ரிலேட்டடா கேட்கற டவுட் தான். சரி, ஆனா நேற்று நைட்டு செம்ம இதாக போயிட்டு இருந்துச்சு. சரி ஓகே, இப்போ ரிலாக்ஸா பேசிட்டு இருக்கீங்க. நான் அப்புறமா இப்ப கேட்கறேன், இன்னொரு ஸ்பேஸ்ல கேட்கறேன். கேள்றாடா என்னடா ஒண்ணுமே பேசல. நான் இப்ப போயிடுவேன், ஒரு 2 நிமிஷத்துல போயிடுவேன். சொல்லு. இப்ப பேசுன டாபிக் மாறும், அதுக்காக தான் யோசிச்சேன். இல்ல ஆக்சுவலா இந்த கனிமொழி அவங்க பேசின வீடியோவும் பார்த்தேன். நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அந்த டோன்லயே பேசி செட் பண்றாங்க. இப்ப திருமாவளவன் அவர் கொடுத்த அந்த யூடியூப் இன்டர்வியூவும் பார்த்திருந்தேன். அவரும் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஃபார்ம் கூட ஃபில்அப் பண்ண தெரியாது, அப்படி ஒரு அஜெண்டா செட் பண்றாங்க. இவங்க சம்திங் ஏதோ ஒன்று இந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிறத வச்சு நம்மளை கார்னர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுதான் என்ன சங்கதி, என்ன பிளான் பண்றாங்க, என்ன அஜெண்டா நோக்கி போறாங்க அப்படிங்கிற டவுட் எனக்கு வந்துச்சு. சரி உங்ககிட்ட பேசலாமே நினைச்சேன். சிம்பிளா ஒண்ணு மட்டும் மைண்ட்ல நினைச்சுக்கோ, நம்மள எதிர்த்து பேசுறதுக்கு அது ஒண்ணு மட்டும்தான் இருக்கு அவங்களுக்கு. நம்ம ஊழலோ இல்ல தளபதி வரி இப்போ இல்ல இந்த விமன் ரிலேட்டட் ப்ராப்ளமோ அவர் நம்ம கட்சி பசங்க எங்கன்னா போயிட்டு போராட்டம்ன்ற பேர்ல வயலன்ஸ் பண்ணதோ இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம கட்சி சார்ந்து பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனா ஆப்போசிட் பண்ணோம்னா என்ன பண்ணணும், இப்படிதான் பேசணும், வேற வழியே இல்லை. ஸோ ஆப்போனண்ட்டுக்கு பேசுறதுக்கு இது ஒண்ணுதான் இருக்கு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இந்த ஓட்டோட உங்களுக்கு இது கிடையாது, அது கிடையாது, இது சொல்லிதான் ஆகணும். அது அவனுங்களுக்கு ஒரு சாய்ஸ் கிடையாது, புரியுதா? அதை மட்டும் தான் சொல்லுவாங்க. திருமாவளவன்லாம் பேசுறத பார்த்தா எனக்கு படத்துல சொல்ற மாதிரி தான். சித்தப்பு கீழெல்லாம் போட்டிருக்கிறாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வேற வேற கட்சியில எல்லாம் ஒர்க்கும் பார்த்துட்டு வந்தவங்க தான். இவங்கள பார்த்து எப்படி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லலாம், எங்களுக்கு எல்லாமே தெரியும், நீங்க இப்படி பேசுறது எங்களுக்கு காமெடியா இருக்குன்னு போட்டிருந்தாங்க.
ஆமா அதான் பார்த்துட்டு வந்தேன். அதுதான்ப்பா ரியாலிட்டி. இப்போ நீ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இல்ல மான்சர், இவங்க ஒண்ணு மறந்துடுறானுங்க. இங்க இருக்கிற எல்லாருமே இது வரைக்கும் ஓட்டு போட்டுட்டு வந்தவங்க. ஓட்டு போட்டதோடு மட்டும் இல்லாம வேற வேற கட்சியிலேயே இருந்தவங்க. அங்க இருக்கிறவங்க தான் கடைசியில இங்க வந்திருக்கிறோம் மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்காக. நமக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிற மாதிரி எப்படி ஃப்ரேம் பண்றாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அது திருமாவளவன் எப்படி சொன்னதான் என்னால நம்பவே முடியல. ஏங்க நீங்க எவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு எங்களை பத்தி தெரியாதா? நீங்களே இப்படி சொல்லலாம்? புரியலதான். வேற டூல் இல்லப்பா, அதான் பேசுவாங்க, அதான் பேசுவாங்க. சரி ஓகே, நீங்க பேசிட்டே இருங்க, நான் மீட்டிங் முடிச்சு ஜாயின் பண்றேன். சரியா? ஓகே ப்ரோ. இல்ல எனக்கு தெரிஞ்சு நான் அப்படியே சைன் ஆஃப் பண்றேன். குமரி தூங்கிட்டான், ஓஸ்டம் தூங்கிட்டாப்புல. செஃப் இருக்கியா? நான் இருக்கேன். சரி ஓகே, அப்ப நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஈவினிங் ஆஃப்டர்நூன் மீட் பண்ணலாம். வணக்கங்க. அப்படியா, தூங்க போறீங்களா? ஆல்ரெடி கோவஸ்ட் தூங்கிட்டாருப்பா. கோவஸ்ட் தூங்கி ரொம்ப நேரம் ஆச்சுப்பா. செஃப் மூச்சு இருக்காரு. விடுறாங்க. நான் இப்பதான் வந்தேன், ஒரே ஒரு செகண்ட். வாங்க சார், பேசுங்க. ஓப்பன்ல இருக்கு, பேசுங்க. கோபி, ஆக்சுவலி நீங்க சொன்னது உண்மைதான். இவங்க சொல்லுங்க ப்ரோ. வேணும்ட்டே இந்த மாதிரி நம்ம யாருக்குமே வந்து வியூக அரசியல் தெரியாது, கட்சி அரசியல் தெரியாது, இல்ல அரசியலே தெரியாது. இப்படி வந்து இவங்க கிட்ட ஒரு நெரேட்டிவ் எதுக்குன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அதிகமா வரானுங்க, அது கண்டிப்பா நமக்கு இருக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் இங்க ஏற்கனவே இந்த பூத் கமிட்டி மாநாட்டுல கூட ஒரு பையன் பேசுனா நம்ம ஸ்பேஸ்ல வந்துதான், நான் இந்த மாதிரி திமுகவோட பூத்துல தான் வேலை செஞ்சேன் போன எலெக்ஷன்ல. இப்ப இங்க நிறைய பேர் நாங்க ஒத்துக்கிறோம், எங்க ஃபேமிலி எல்லாம் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க தான், நானும் வந்து போட்டிருக்கேன் போன எலெக்ஷன்ஸ்ல எல்லாம். 2021 நான் நாட்டுல இல்ல, 16 ஜெயலலிதா இருந்தப்போ அவங்களுக்கு போட்டேன். அப்படிலாம் வந்து நம்ம சொல்லும் போது அவங்க மற்ற கட்சிகளோட பயணிச்சவங்க தான். இவங்களுக்கு சும்மா ஏதாவது நம்மள இன்எக்ஸ்பீரியன்ஸ்டுன்னு காட்டணும். அண்ட் இன்னொன்னு, உங்களுக்கு இந்தியன் அரசியலை பொறுத்த வரைக்கும் மக்களை போய் எப்படி இவங்கள ஒருத்தர் டிஸ்கிரெடிட் பண்ணுவாங்கன்னா, இவங்க புதுசு, இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, இவங்க வரமாட்டாங்க, இவங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா இவங்க ஜெயிக்க மாட்டாங்க, ஒரு வேஸ்டான ஓட்டு தான், உங்க ஓட்டு ஏதோ வேஸ்டா போன மாதிரி தான். இந்தியன் பீப்புளோட மென்டாலிட்டி ஒரு சில இடங்கள்லாம் நான் இப்படி சொன்னா வந்து சரி இவங்களுக்கு போட்டா வந்து வேஸ்டா போயிடுமோ ஓட்டு, அந்த கான்செப்டே எனக்கு புரியல. அது என்னது வேஸ்டா போகும் ஓட்டு? ஓகேங்களா, ஓட்டை நீங்க யாருக்கு போடுறீங்களோ அது உங்க விருப்பம் தான். ஒருத்தன் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்க ஓட்டு போடுறது உங்க எண்ணம். ஆனா நீங்க அவங்க ஜெயிக்கலனாலும் அவங்களுக்கு ஆதரவா நீங்க வந்து உங்களோட ஓட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது அது என்னைக்குமே வேஸ்ட் கிடையாது. ஜெயிக்கிற காசுல மட்டும்தான் இருக்கணும். அதுவும் நம்ம ஜெயிப்போங்கிறது நம்மளோட இது. அந்த இதுல போய் அவங்க கிட்ட பேசுவாங்க, ஏதோ இந்த ஒரு டிஸ்கிரெடிட் பண்றதுக்கு தாவேக்கா வராது, நீங்க பாருங்க இந்த மாதிரி ஓட்டு எல்லாம் போட்டா வேஸ்டா போகும், இது இவ்வளவுதான் வச்சிருக்கிறாங்களே தவிர தளபதிய அவதூறு பரப்புறதும் தாவேக்கா தொண்டர்களும் இந்த மாதிரி சித்தரிக்கணும் தான் இந்த ஒரு இதுதான் வச்சிருக்கிறாங்க மேக்சிமம். நான் பார்த்துட்டேன். ஒண்ணு டேட்டா 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 அப்படிங்கிறாங்க. டேட்டா ப்ரோ, நீங்க ஆட்சி அரசாங்கத்துல இருக்கீங்க, உங்ககிட்ட உங்களோட ஐடி செல்ஸ் கிட்ட இங்க பாயிண்ட் டேட்டா இருக்கும், அவங்க கிட்ட கொடுத்து வச்சிருக்கீங்க. நீங்க போய் ஏதாவது ஸ்பேஸ்ல பேசுறீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது நம்மளும் ஏற்படுத்திடலாம், அது ஒன்றும் பெரிய கேள்வி கேட்கறதுக்கும் டேட்டா இருக்குது. இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க ப்ரோ, அவ்வளவுதான். அப்பப்போ வந்து நான் சும்மா பேசிட்டு ஏதாவது இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுவேன். ப்ரோ எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பா வந்துச்சு. இதெல்லாம் ஒரு பாயிண்ட்னு தூக்கிட்டு வந்து பேசுறீங்களே, அதுவும் கரெக்டா இருந்தா கூட பரவாயில்ல. அது எப்படி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்றீங்கன்னே புரியல. ஏன்னா நம்ம இதுல ஒவ்வொரு இதுவும் பதவி போட்டிருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இத்தனை வருஷமா ஒர்க் பண்ணுவாங்க, சும்மா ஒன்றும் கொடுக்கல. எனக்கு அதான் சிரிப்பா வந்துச்சு. ப்ரோ இங்க நிறைய பேர், ஒருத்தர் சொன்னாரு, மான்ஸ்டர் கூட இந்த பாயிண்ட் சொல்லிருக்காரு, பசங்க எல்லாம் தளபதியோட படத்தை 4 மணி காலையில பார்க்க ரெடியா இருந்தவங்க தான். அந்த மாதிரி ஒரு உழைப்புன்னு வந்துட்டா, ஒரு ஒரு இதை வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்துட்டா, நமக்கு அந்த வாக்கு சாவடிக்கு போயிட்டு ரெடியா இருக்கிறது, ஓட்டு போடுறதுக்கு, ஒவ்வொரு வீடா சென்று வந்து மக்களை சந்திச்சு பேசுறது, இதெல்லாம் வந்து பசங்க கஷ்டம் கிடையாது ப்ரோ. இது 69,000 பூத்துலயும் இங்க ஆளுங்க இருக்காங்க.
அது ஒரு நியூ கட்சிக்கு அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு புது கட்சி 69,000 பூத்துலயும் எனக்கு வந்து மினிமம் 5 to 10 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றது வந்து எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா உங்களுக்கு? அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இவ்வளவு அதுக்குதான் ஏற்கனவே எல்லா மீடியா அவுட்லெட்ஸ் எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க. இது 3rd பிகெஸ்ட் கட்சி தமிழ்நாடும் ஜஸ்ட் அப்பான் என்ட்ரிலேயே வந்து 3வது பெரிய கட்சிங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. இது சொல்றது நாம் தமிழர் அவங்களுக்கு பிடிக்காம போகலாம், வாக்கு சதவீதம் நாங்க தான் அதிகம் அப்படின்னு. ஆனா வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அப்புறம் வந்து ஆக்சுவலி எல்லா மாவட்டத்திலையும் வந்து ஒரு டீசென்டான ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய கட்சி ஏற்கனவே தாவேக்கா வந்துருச்சு. அது தளபதியோட பசங்க மேல இருந்த அந்த இதுதான் அந்த எப்பவுமே அவருக்கு அந்த ஒரு யூத் கோஷன்ட்னு சொல்லுவாங்கல்ல, யூத் கோஷன்ட் அவருக்கு பெரிய லெவல்ல நிற்கும் போது அவர் படங்கள்லாம் இல்லைன்னா எப்படிங்க வெற்றி ஆகும்? எப்படி ரிப்பீட் ஆடியன்ஸா வராங்களே பசங்கள்லாம், உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. அதே படம் நாளைக்கு இவரை வந்து சிஎம்மா பார்க்கணும்னு ஆசைப்பட்டா அந்த வாக்களிக்கிற நாளையே வந்து ஒரு ரிலீஸ் மாதிரி தான் நடத்துவாங்க இல்லையா? இல்ல அந்த இது வர நாள் கூட ரிலீஸ் பார்த்து தான் பார்ப்பாங்க, ரிசல்ட் வர நாள் ரிலீஸ் மாதிரி பார்ப்பாங்க, ஓட்டிங் டே ரிலீஸ் மாதிரி பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மென்டாலிட்டி தெரியாது. அதனாலதான் வந்து இப்ப ஒரு என்டிஆர் ஆகட்டும், ஒரு எம்ஜிஆர் ஆகட்டும், அவங்களுக்கு நான் ஏன் இவங்களெல்லாம் சொல்றேன்னா இவங்க தான் வந்து ஒரு ஆஃப்லைன்லயும் ஸ்டார். அதான் உண்மை. சினிமால மட்டும் இவங்களை பார்த்துட்டு நிஜ வாழ்க்கையில இவங்களை ஸ்டாரா வந்து ஏத்துக்காதவங்க யாருமே கிடையாது. இவங்களெல்லாம் நேர்ல சந்தித்தவங்க, நேர்ல தூரத்துல இருந்து பார்த்தவங்க கூட இவங்களுக்கு ஸ்டார். எம்ஜிஆர் என்டிஆர்லாம் அந்த கடைசி வரிசை, அந்த வரிசையில கடைசி நாயகன் வந்து தளபதி தான். அதுக்கப்புறம் யாரும் வரவும் முடியாது, வந்துடவும் மாட்டாங்க. அதான் உண்மை. அவருக்கு வந்து அந்த ஆஃப்லைன் கூட்டம் பெரிய அளவுல இருக்கு. உங்களால வந்து இங்க ஆன்லைன் கம்பு சுத்துறதுலாம் வந்து ஒரு பக்கம் தான். ஆஃப்லைன்ல உங்களால தளபதியோட ரீச் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. பட்டி தொட்டி போய் ஒரு காமன் பீப்புள்ஸ் கிட்ட பேசினாங்கனாலும் வந்து அதான் அவங்க பதிலா சொல்றாங்க. இந்த யூடியூபுக்கு ஆகட்டும், இங்கே ஆகட்டும், இங்க ஸ்பேசஸ்ல வந்து சொல்றதாகட்டும், வி வாண்ட் அ சேஞ்ச், எங்களுக்கு தளபதி வேணும். அப்படி இருக்கும்போது நம்ம வாரியர்ஸ் நம்ம வந்து பெரிய எஃபர்ட் போட தேவையில்லை. அதர் தேன் அந்த மெசேஜஸ் எடுத்து சொல்றது அண்ட் இந்த அவதூறுக்கு மேல கொஞ்சம் இருக்குது, அவ்வளவுதான். இந்த பாத்துல நம்ம பயணிச்சாலே நம்ம வந்து அதிர வைக்கலாம். தமிழ்நாட்டோட ஓட்டு % அதிரும். நம்ம பக்கம் வந்து நிறைய பாசிட்டிவான விஷயம் வரும். எக்ஸாக்ட்லி 1 year டைம் இருக்குது ப்ரோ. இன்னும் 300 daysல கள அரசியல்ல வந்து ஒவ்வொரு நாளும் முக்கியம். அப்படி இருக்கும்போது யாரும் நம்மளை இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க அதுல போக்கஸ்டா இருக்கக்கூடாது. 1000 சொல்லுவாங்க. ஆக்சுவலி அரசியல்ல சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க, நிறுத்தவே மாட்டாங்க. இல்ல அவங்க ரீசெண்டா இப்படி ஒண்ணு இது சொல்லி வச்ச மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்கல்ல. ஸோ அதான் வீடியோஸ் பார்த்தேன். ஓ இதுதான் அடுத்து செட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்களா, பண்ணுங்க எனக்கு இதுதான் இருந்துச்சு. கீழே கமெண்ட்ஸ் போய் பார்த்தாலே நம்ம பசங்க தெளிவா எடுத்து போட்டிருக்கிறாங்க என்ன நடந்துச்சு, நாங்கெல்லாம் எப்படி இருந்தவங்க, ஸோ எங்களை நீங்க இப்படி சொல்றது எல்லாமே வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பா வேஸ்ட் ப்ரோ. லாஸ்டா ஒண்ணு மட்டும் சொல்லுவேன், எல்லாம் நம்ம தொண்டர்கள் உள்வாங்கிக்கிற கூடிய ஒரு இது, நான் தளபதி இக்னோரிசம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. ஹேட்டர்ஸ் ஹேட்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இங்க நம்ம சும்மா அவங்களுக்கு கவுண்டர் அலிகேஷன்லாம் கொடுத்துக்கிட்டு அவங்க அரசியல் ரீதியா நிறைய அவங்களே கண்டென்ட் டெய்லியுமே கொடுத்துட்டு இருக்காங்க திமுக. அதை எடுத்து பேசினாலே இங்க கதை முடிஞ்சிச்சு. எக்ஸாக்ட்லி ப்ரோ. அதே நம்ம கண்டினியூஸா பண்ணிட்டு இருப்போம். அதையே கண்டினியூஸா பண்றீங்க. அன்றாட நியூஸ் போடுங்க, ஒரு 4 நியூஸ் ஏதோ ஒரு 4 செக்டார்ல. அப்புறம் வந்து டாபிக் ஆஃப் த டேன்னு கூட ஏதாவது ஒண்ணு இருக்கும், அதையே இங்க டிஸ்கஸ் பண்ணா ஸ்பேஸ்ல நல்லா களமாடலாங்க. அப்படிதான் சில வெட்டரன் திமுக ஆட்கள்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம போயிட்டு சண்டை போடுற ஆளு சிலங்களை நான் சொல்ல, வெட்டரன் திமுக ஆட்கள் இங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து அவங்களோட ஸ்பேஸ்ல கூட இது நம்மளை பத்தி தான் சர்ச்சையெல்லாம் பேசுவாங்க. ஆனா அபியூசிவா போக மாட்டாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க, நீங்க குற்றம் சாட்டுவாங்க. அது வேற, அது ஆரோக்கியம் அரசியல்ல. இந்த மாதிரி அபியூசிவ் அரசியலுக்கு நம்ம பதில் சொன்னோம்னா நம்ம டைம் தான் வீணாகும். அதுக்கப்புறம் நம்மள அபியூசிவ்ன்றவாங்க. அதான் நடந்துட்டு இருக்கு. எவனோ ஒருத்தன் என்ன மெசேஜ் பண்ணி ப்ரோ நீங்க டீசெண்டா பேசுனீங்க, அவங்க எல்லாம் வந்து அபியூசிவ். யோ உங்களை விடவ நான் அபியூசிவ் கூட்டத்தை நான் இங்க பார்த்தது இல்லை.
நீங்க சும்மா தாவேக்கா அது இதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மெசேஜ்லாம் வந்து இது பண்ண தேவையில்ல, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தேவையில்ல. எனக்கு நல்லா தெரியும். இங்க வந்து ஒழுங்கா பேசினாலே இந்த திமுக காரங்க நிறைய நார்மலா பேசக்கூடியவங்க வருவாங்க ப்ரோ. எல்லாருமே சண்டை அபியூஸ் அந்த மூட்லயே இருக்க மாட்டாங்க. நார்மலா ப்ரோ எனக்கு இதை பேசணும் நான் வரலாமான்னு கேட்டு வந்து பேசிட்டு போவாங்க. அதுவும் உங்களுக்கு என்கேஜ் பண்ணி நல்லா பூஸ்ட் ஆகும். ஷோர் ப்ரோ, கண்டிப்பா. ஓகே ப்ரோ, நீங்க பேசிட்டு இருங்க. நம்ம மறுபடியும் நான் அடுத்த ஸ்பேஸ்ல வரேன், அதை பேசுவோம் இன்னும் நிறைய. ஒன்றும் இல்லை ப்ரோ, நானும் அப்படியே இறங்கிடலான்ட்டு இருக்கேன். சும்மா தான் வந்தேன், பார்ப்போம். ஓகே ஓகே பேசுவோம். ஓகே ஷோர் ப்ரோ. சாண்டி வந்திருக்கான், சாண்டி ஏறிடுவான் இப்போ. ஓகே கோபி. சரி ஓகே ப்ரோ, பாய். குட் மார்னிங். வாங்க ஷெஃப். வந்துட்டா உங்க ஃப்ரெண்டு சாண்டி. சாண்டிக்கு நான் வந்து 10 நிமிஷம் தூங்கிடுவேன். நாளைக்கு காலையில் எனக்கு இன்பர்சன் ட்ரைனிங் இருக்குது. அதுக்கு போ. சரி ஓகே. மான்ஸ்டர் மீட்டிங்ல இருக்காரு, 7:08 மணி தான் வருவாரு. இல்ல ஒரு வாரத்துல நானே இருப்பேனான்னு தெரியல. என்ன கோபிக்கு போயிட்டாரு, என்னாச்சு கோபி? இரியா வரேன் சித்து. இல்ல சித்து, ஒரு வாரத்துல நானே இருப்பேனான்னு தெரியல சித்து. இது தலைப்போட ஸ்பேஸா போட்டுருவியா நீனு கொஞ்ச நேரத்துல? வேலைக்கு போவேன், அது வேற விஷயம். வேலையிலேயே உயிர் போனாலும் போகும். அப்படி சொல்லாதயா, வேலை எப்பவுமே ஒரு காரணம் சொல்றேன்யா. செக்யூரிட்டி ஜாப் பேங்க்ல எவனோ ஒரு கொள்ளையன் வந்தா நான் என்ன ஆவேன், அது யோசிச்சு பாரு. உனக்கு துப்பாக்கி பயிற்சி கொடுத்தாங்களா? துப்பாக்கி பயிற்சி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, பேட்டன் மட்டும் தான் இருக்கணும். எவனோ ஒரு என்ன சொல்றது ராபர்ட்ஸ் வரானுங்க பேங்க்ல, நான் என்ன ஆவேன்? என்ன சுட்டு போட்டு போய் தூக்கிட்டு போக மாட்டாங்க எதையாச்சும்? இல்ல இல்ல, பேங்க்ல எல்லாம் இப்ப ஒரு அந்த வார்னிங் சிஸ்டம் இருக்குது. டைரக்டா அது வந்து போலீஸே 911 கால் பண்ணிடும். அந்த சிஸ்டத்தை ஹேண்டில் பண்றதுக்கு உனக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். SOS கொடுப்பாங்க. இல்ல SOS அப்புறம் கேஷ் இது, அதாவது எல்லாத்தையும் லாக் டவுன் பண்ணிடுவானுங்க. ஆனா ஒரு ஹாஸ்டேஜ் சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்தா, ஏதோ நம்ம துணிவு படம் மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னு வேற நம்ம பாணியில சொல்லணும். இந்த கால் எட்டி போய் சுவிட்ச் அமுக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இருக்காது ப்ரோ. அதெல்லாம் நிஜ வாழ்க்கையில துணி படமா இதெல்லாம் நடக்காது. இல்ல ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வந்துருச்சுங்க. ஆக்சுவலா இங்க கனடால ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இருந்தாலும் போலீஸ்காரன் வரது கூட நான் உயிரோடு இருப்பேன்னு தெரியல. அப்பா கனடா போலீஸ் எவ்வளவு சித்துக்கு தெரியுமியா? இரியா, கனடா போலீஸ் எவ்வளவு சித்துக்கு தெரியுமியா? ரொம்ப கம்மிங்க எல்லாம். உன் மேல நம்பிக்கை வைடா அப்பா. யாரா உன்னை குத்த போறாங்க? கன்ஸ் வந்து அமெரிக்கா அளவுல கனடால பரவலா இல்ல. பரவாயில்ல. பட் இது இந்த உட்லாண்ட்ஸ் தியேட்டர் ஷூட் அவுட் சம்பவம் இதெல்லாம் பார்த்து, சரி இந்த உட்ஸ்கேட் ஸ்கொயரு சினிப்ளெக்ஸ் ஷூட் அவுட் சம்பவம் எல்லாம் தெரியாது இது உங்களுக்கு? எட்மாண்டன் ஷூட் அவுட், செக்யூரிட்டி கார்டு ஷூட் பண்ணது, இதெல்லாம் ஞாபகம் இருக்குதா இல்லையா சித்து? இங்க 4-5 இருக்குது, 1-2 இல்ல. எட்மாண்டன் ஷூட் அவுட், சினிப்ளெக்ஸ் ஷூட் அவுட், உட்சைட் ஸ்கொயர் ஷூட் அவுட், மார்க்கம், அந்த மாதிரி 4-5 இருக்குது, 1-2 இல்ல. நம்ம சிஸ்டர் வந்திருக்காங்க, பேசட்டும். யார் அது? அங்க குட் மார்னிங் சிஸ்டர். நம்ம சிஸ்டர் தான். சொல்லு. குட் மார்னிங் சொல்லுங்க சிஸ்டர். ஓகேமா? ஹலோ, கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. இல்ல குட் மார்னிங் சொல்லதான் வந்தேன். குட் மார்னிங் சிஸ்டர். அதான் குட் மார்னிங் நானும் சொன்னேன். குட் மார்னிங். குட் மார்னிங். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? என்ன 7 மணிக்கு
7 மணி இப்பதான் எந்திரிச்சிங்களா இல்ல எந்திரிச்சிட்டீங்களா? இப்பதான் எழுந்திரிச்சேன். அப்படி போடுங்க அருவாள. ரைட்டு. வாழ்த்துக்கள். என்ன டீ பெட் காஃபியா இல்ல இனிமேல் தான் போய் டீ சாப்பிடணுமா? டீ இது சாப்பிட்டீங்களா? பெரியவரே கலாய்ச்சிருக்காரு. இல்ல நான் ஏதாவது டீ டிஎம்கே காஃபி குடியிருக்கு. இல்ல நான் என்னங்க? அதெல்லாம் குடிக்க மாட்டேன். நான் அதெல்லாம் குடிக்க மாட்டேன். எனக்கு பிடிக்காது. ஓ டீ, சரி காஃபி சரி. எதுவுமே. என்னங்க மார்னிங் சாப்பிட மாட்டீங்களா? சீரியஸா? டீ, காஃபிலாம் குடிக்க மாட்டேன். ஓகே. பிரேக்ஃபாஸ்ட் தான். பிரேக்ஃபாஸ்ட். ஆமா. சரி, சரி நீங்க பேசுங்க. நான் உங்களுக்கு ஒரு குட் மார்னிங் ஓகே ஓகே சொல்லிட்டு ஓகே. போலான்னு தான் வந்தேன். ஓகே ஓகே ஓகே. டாடா. நெக்ஸ்ட் வாங்க ஓகே ஓகே. வாங்க வாங்க. சரி. பிரியா வாங்க மான்ஸ்டர் பேசுறப்ப வாங்க உங்களோட பேசுங்க. சாண்டி மான்ஸ்டர். சரியா? எஸ். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சாண்டி. அந்த ட்ரைனிங்ல உனக்கு வந்து டைரக்டா அந்த சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணி யூஸ் ஆஃப் எல்லாத்தையும் ஃபோர்ஸ் கொடுப்பாங்க போலீஸை ப்ரோ. கூப்பிடுறாங்க. இல்ல மேனேஜ்மெண்ட் ஆஃப் அக்ரெசிவ் பிஹேவியர் யூஸ் ஆனா ஆஃப் அன்னைக்கு ஃபோர்ஸ்லாம் ஷூட் கொடுப்பாங்க. அவுட் அது இதுன்னு வந்துருச்சுன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஸ்டேஜ் ஹாஸ்டேஜ் சுச்சுவேஷன் தான் ஃபர்ஸ்ட். அதெல்லாம் சொல்றதுக்கு நான் குவாலிஃபைடு கிடையாது. எந்த சுச்சுவேஷன்னாலும் நம்ம வந்து உயிரை வந்து பணைய விடக்கூடாது. நான் அதுக்கு தான் சொல்றேன், உயிரை பணையம் வைக்கிறது. நான் போனா போயிட்டு போறேன், அதை பத்தி கவலை கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்திருக்க பொறுப்புக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவ்வளவுதான். அவர் பேச வர்றது கேள்றா. அது நம்ம இருந்தா தானே நம்ம அந்த பொறுப்பை பெஸ்டா செய்ய முடியும். இங்க அட்லாண்டா அந்த மாதிரி ஊர்ல எல்லாம் கூட நிறைய பேர் கன் எல்லாம் வச்சிருப்பானுங்க. நம்ம இந்தியன்ஸ் நம்ம வந்து இமிகிரண்டா வரும், நம்ம கிட்ட ஒன்றும் இருக்காது. அப்படிலாம் இருக்கும்போது வந்து உடனே ஒருத்தன் காட்டுறான்னா ஐயோ என் வாழ்க்கை போச்சுன்னா ஏத்துக்க முடியாதுல்ல. அந்த அளவுக்கு சீக்கிரம் போகாது. பட் இருந்தாலும் சேஃப் அண்ட் சைட் கொஞ்சம் 50-50 சான்சஸ் சொல்ல வந்தேன். புரியுதா ப்ரோ? நான் சொல்றது உங்களுக்கு புரியல. ஆக்சுவலா 50-50 சான்சஸ் சொல்ல வந்தேன், வேற எதுவும் கிடையாது. நான் கொஞ்சம் நேரத்துல வந்துடுறேன் செஃப். ஓகே ஓகே. நானும் கிளம்புறேன். நான் சும்மா தான் வந்து என்ன பண்றீங்கன்ட்டு. சரி என்னயா அப்படின்னு நினைச்சா நீங்க என்னன்னா பாண்டி வந்தான்டா. பாண்டி வந்தான்டா. அவன் என்னடா பேசினான் அந்த ஸ்பேஸ்ல? என்னடா பேசிட்டு பெரியார பத்தி பேசிட்டு இருந்தாயா? பெரியார வந்து நீ எப்படி இந்த மாதிரி எல்லாம் சொல்ற அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான், வேறதான் இல்ல. டேய் அவன் அண்ணா அண்ணா மண்ணுன்னு என்னமோ சொல்லிட்டு இருந்தான். அதுதான் பெரியார் அண்ணாவை பத்தி பிஜேபி காரன் சிரி ஒருத்தன் தப்பா பேசினா அதுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தான் ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு. என்னமோ சொல்லிட்டு இருந்தா லாக் பண்ணனும்னா டக்குன்னு ஏதோ இது அது வந்து பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் போறதுக்கு முன்னாடி ஏதோ பேசிட்டு இருந்திருக்கான் போல. நான் போனப்போ இதுதான் பேசிட்டு இருந்தான். பெரியாரையும் அண்ணாவையும் பிஜேபி காரன் தப்பா பேசினதுக்கு அவன் பேசிட்டு இருந்தான் ரிவர்ஸ்ல ட்ரிகர் ஆகி, அவ்வளவுதான். சரி யார் தமிழ்காரனா ஹிந்திக்காரனா? பிஜேபி காரன். பிஜேபி காரனா? இங்கே ஒரு பிஜேபி காரன் இருந்தான், ஓடிட்டான். பிஜேபின்னு பேசணும்னு ஆள் ஓடிட்டான். இந்த மோகன் எஸ்டி எப்பதான் கீழே இருக்காரு, மேல மட்டும் வரவே மாட்டேன்றாரு. என்னதான் பிரச்சனை இவருக்கு? ஆனா மேல வாங்கின நீங்க. கிறிஸ் குட் மார்னிங். ஹலோ கிறிஸ் இருக்கீங்களா? யோசிச்சப்பே இரு நான் வரேன். ஆனா புதுசா ஐடி வந்தா ஏத்து, பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் நானே பாத்துக்கலாம், பெரிய விஷயம். சும்மா இல்ல, ஒரு காரணத்துக்கு தான் என்ன ஏத்து சொல்றேன். நான் சொல்றதுக்கு காரணம் இருக்குது, கொஞ்சம் டைம் பாஸ் ஆகல, இரு வரேன். அதெல்லாம் தப்பு. கொத்தடிமை வந்திருக்குடா. ஹலோ இருக்கீங்களா? யாரு யாரு கண்டுபிடிங்க. ஓ அப்படியா? ரைட் ரைட். குமரிமான்
குமரிமானா தூங்கிட்டு இருக்காரு. நீ தானடா அது? நான் டிஎம்கே காரர் நினைச்சேன்டா உன்ன இந்த ஐடியில வரப்ப. உண்மையை சொல்லக்கூடாது. எனக்கு கீழே 4 அதர் லிசனர் இருக்காங்கப்பா. இருக்கட்டும். என்னப்பா கண்டுபிடிச்சே இத்தனை ஐடி தைரியம் எப்படா வைக்கிற? அது புது புது ஐடி இருக்கு ராஜா. புது புது மெயில் ஐடி கிரியேட் பண்ணா புது புது ஐடி கிரியேட் பண்ணலாம். ஓஹோ. ஒரு மொபைல் எத்தனை மெயில் ஐடி கிரியேட் பண்ணுவ? நான் 5 மொபைல் நம்பர் வச்சிருக்கேன். என்ன கிரிஷ் கேக்குதா? கிரிஷ் இருக்கீங்களா? குத்தடிமை. நல்லா இருக்குடா, நல்லா இருக்குடா பேரு குத்தடிமைஸ். ஹலோ. என்ன இவ்வளவு பேசுறேன், ஒன்னும் ரெஸ்பான்ஸா பண்ண மாட்டேன்றாரு. கிரீஷ் என்ன பண்றீங்க? கிரீஷ் கேக்குதா? எந்த பார்ல இருக்கீங்க? ஒரு ரெஸ்பான்ஸையும் காணும். இது நல்லதுக்கு இல்ல. இவ்வளவு கூப்பிடுறேன், எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸையும் காணும் அந்த மனுஷன். இருக்கே இல்லையா நீ ஃபர்ஸ்ட்? இதுக்கு மேல பாட்டு போட்டதான் வருவா போல. வரலாம் வரலாமா? சரி, மான்ஸ்டர் என்ன ஆளை காணோம். மீட்டிங்ல இருக்கு. சரி, இதுக்கு மேல எனக்கும் போர் அடிக்குது. நான் போய் தூங்கிட்டு காலைல ட்ரைனிங் பண்ணும். பாய். பை பை.